குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யாரும் எந்த நோட்ஸ் எடுக்க வேணாம், கவனிச்சுட்டே வாங்க. நாம ரே ஆப்டிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரே ஆப்டிக்ஸ்ல ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான். ஒன்னு ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்னு ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்ல உங்களுக்கு மிரர் மேஜரா ப்ளே பண்ணும். பிளேன் மிரரும் இருக்கு, ஸ்பெரிக்கல் மிரர் இருக்கு, ரெண்டுமே முடிச்சாச்சு. அடுத்து ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன்ல ஒரு கிளாஸ்ல நாம என்ன பண்ணிருக்கோம்னா ரிஃப்ராக்ஷன்னா என்னன்னு படிச்சிருக்கோம். படிச்சு ஸ்னெல்ஸ் லாவை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் பார்த்திருக்கோம். சோ அதுக்கப்புறம் ரிஃப்ராக்ஷனை பேஸ் பண்ணி பிரிசம் முடிச்சாச்சு. இப்ப அதே ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி நாம லென்ஸ் படிக்க போறோம். ரே ஆப்டிக்ஸ்ல இது ஒரு லென்த்தி டைட்டில். சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம மேக்சிமம் லென்ஸ் பத்தி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஒரு மினிமம் பார்ட் அடுத்த கிளாஸ்ல பாக்குற மாதிரி வரும். சோ இதான் பிளான். லென்ஸ் தான் ரே ஆப்டிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டைட்டில். லென்ஸுக்கு அடுத்து நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிசம் எடுக்கலாம். பிரிசமுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப்னு வைக்கலாம். கடைசியா தான் மிரர் வரும். மிரர் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. ஆனா மிரர் படிச்சுட்டு ஒரு ஆர்டரா போனாதான் இந்த லென்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளா புரியும். ஸோ ரிஃப்ராக்ஷன் அண்ட் லென்ஸ் இதை படிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக் சர்ஃபேஸ் அப்படிங்கிற டைட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். யாரும் நோட்ஸ் எடுக்க கூடாது, கவனிச்சுட்டே வரணும். இப்ப இது ஒரு மீடியம், இது இன்னொரு மீடியம். இந்த ரெண்டு மீடியமையும் செப்பரேட் பண்ற அந்த பவுண்டரி ஒரு மாதிரி கர்வேச்சரா இருக்கு, ஸ்பெரிக் மாதிரி இருக்கு. இந்த ஸ்பெரிக் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதோட மிட் பாயிண்ட போல் அப்படின்னு டினோட் பண்றேன். அந்த போல் வழியா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டா அதை பிரின்சிபல் ஆக்சிஸ்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் மீடியம். ஃபர்ஸ்ட் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 எழுதுறேன். ரெண்டாவது மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2 எழுதுறேன். திடீர்னு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்னன்னு யோசிச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா ஒரு மீடியம்ல லைட் டிராவல் ஆகுறப்ப எந்த அளவுக்கு அது டீவியேட்டடா டிராவல் ஆகுது, எந்த அளவுக்கு பெண்ட் ஆகி டிராவல் ஆகுதுங்கிறத நம்பரா சொன்னோம்னா அந்த நம்பர் தான் ரிஃப்ராக்டிவ். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் மீடியம் நம்ம ஏரா கூட எடுத்துக்கலாம். பட் டரைவ் பண்றப்ப ஜெனரலா போய்க்குவோம். வேணா கடைசி ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் மீடியம் யாருன்னு வேணா மாத்திக்கலாம். நாம ஒரு ரெண்டு கிளாஸ்க்கு முன்னாடி ரிஃப்ராக்ஷன் ஒரு டைட்டில் படிச்சோம். அதுல ரெண்டு மீடியமையும் செப்பரேட் பண்ற பவுண்டரி வந்து பிளாட்டா இருந்தது. இப்ப ரெண்டு மீடியமையும் செப்பரேட் பண்ற பவுண்டரி வந்து ஸ்பெரிக் நேச்சர்ல இருக்கு, அவ்வளவுதான். இப்ப இதுல நாம என்ன பண்ணா ஒரு ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டுக்கான இமேஜ் அப்டைன் பண்ணி அனலைஸ் பண்ணும். நான் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், அதை இந்த இடத்துல பிளேஸ் பண்றேன். ஆப்ஜெக்ட்ல இருந்து நிறைய லைட் ரேஸ் எமிட் ஆகும். சோ இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு லைட் ரே எமிட் ஆகி இந்த இடத்துல போய் படுது. அந்த பாயிண்ட டீனு டினோட் பண்றேன். இது வந்து இன்சிடென்ட் ரே. லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ள டிராவல் ஆக போகுது. அப்ப அதே ட்ராக்ல டிராவல் ஆகாது, ட்ராக் மாறி தான் டிராவல் ஆகும். அதுக்கு பேர் தான் ரிஃப்ராக்ஷன். எப்பெல்லாம் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்துருச்சோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல லைட் படுதோ அந்த பாயிண்ட்ல அந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு நார்மல் டிரா பண்ணிடுங்க. இப்ப நான் நார்மல் வரைஞ்சிட்டேன் பாருங்களேன். நான் வரைஞ்சிருக்கிற நார்மல் வந்து 90 டிகிரி கிரியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஸ்பெரிக் சர்ஃபேஸ். ஆல்சோ இந்த நார்மல் பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ஒரு இடத்துல கட் பண்ணும். கட் பண்ற இடம் வந்து ப்ராபபிளி இந்த சர்ஃபேஸ ஒரு சர்க்கிள் மாதிரி மாத்தினா அந்த சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் வரும்ல, அந்த சென்டரா தான் கண்டிப்பா இருக்கணும். நான் முதலே சி மார்க் பண்ணிட்டா நார்மல் போடுறப்ப கஷ்டமா இருக்கும். அதனால நார்மலை போட்டுட்டு நார்மல் டச் பண்ற அந்த பாயிண்ட் ஆன் பிரின்சிபல் ஆக்சிஸ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சின்னு மார்க் பண்ணிருக்கேன். சோ இது இன்சிடென்ட் ரே, இது நார்மல். இன்சிடென்ட் ரேவுக்கும் நார்மலுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் டைம். லைட் ஒரு மீடியத்துல இருந்து இன்னொரு மீடியத்துக்குள்ள போறப்ப அதோட ட்ராக்கை டீவியேட் பண்ணும். அதே ட்ராக்ல டிராவல் ஆகாது. டீவியேட்டட் ட்ராக்கை தான் ரிஃப்ராக்டர் லைட்னு சொல்றோம்.
இப்ப நான் ரிஃப்ராக்டர் லைட் வரைஞ்சிட்டேன். ரிஃப்ராக்டர் லைட் நார்மலோட ரிஃப்ராக்டர் ரே நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆகும். சோ ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு லைட் ரே இங்க போய் படுது. சோ நான் நார்மல் டிரா பண்ணிக்கிறேன். நார்மல் அந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா வரையணும். சோ 90 டிகிரி இங்க மெயின்டைன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கங்க. நார்மல் பிரின்சிபல் ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட டச் பண்ணுதோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி. இன்சிடென்ட் ரேவுக்கும் நார்மலுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ. லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ள போறப்ப அதோட ட்ராக் டீவியேட் ஆகும். டீவியேட்டட் லைட் தான் ரிஃப்ராக்டர் லைட்னு சொல்றோம். ரிஃப்ராக்டர் லைட் நார்மலோட கிரியேட் பண்ற ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆர். எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகணும். இமேஜ் ஃபார்ம் பண்ணா மினிமம் 2 லைட் ரே வேணும். ஒரு லைட் ரே வரைஞ்சிட்டான், அதோட ரிஃப்ராக்டர் ரேவும் எடுத்தாச்சு. இன்னொரு லைட் ரே போல் வழியா டிராவல் ஆகுற மாதிரி அசியூம் பண்றேன். போல் வழியா டிராவல் ஆகுற லைட் ரே ரிஃப்ராக்ட் ஆகாது, ஸ்ட்ரைட்டாவே போயிடும். அதனால போல் வழியா டிராவல் ஆகுற லைட் ரே போல் வழியாவே டிராவல் ஆகி நேரா போற ஒரு அப்பியரன்ஸ காமிக்கும். அப்ப இந்த ரிஃப்ராக்டட் ரேவும் இந்த ரிஃப்ராக்டட் ரேவும் இந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது. அப்ப அந்த இடத்துல தான் எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். சோ இமேஜ் எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். இப்ப இந்த டயக்ராம்ல நான் சில ஆங்கிள் மார்க் பண்ண போறேன். இந்த ஆங்கிள் ஆல்பான்னு மார்க் பண்றேன், இந்த ஆங்கிள் பீட்டா, இந்த ஆங்கிள் காமான்னு 3 ஆங்கிள நான் என்ன பண்றேன்னா இன்ட்ரோ பண்ணிருக்கேன். இந்த ஒரு பாயிண்ட டீன்னு டினோட் பண்ணிருக்கேன். லைட் வந்து இந்த இடத்துல படுதுல அந்த பாயிண்ட டீன்னு டினோட் பண்ணிருக்கேன். இப்ப ட்ரையாங்கிள் டிஓபி எடுத்துக்க போறேன். இந்த ட்ரையாங்கிள் டிஓபில tan ஆல்பா கண்டுபிடிக்க போறேன். tan தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. இது ஒரு மாதிரி கர்வ்டா இருந்தாலும் நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதனால tan ஆல்பாவோட ஆப்போசிட் சைடு, அதாவது ஆல்பாவோட ஆப்போசிட் சைடு டிபி, அட்ஜசன்ட் சைடு வந்து பிஓ. போல் தான் ஆப்டிக் சென்டர். அதனால ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மெஷர்மெண்ட் நீங்க எது பண்றதா இருந்தாலும் போல்ல இருந்து தான் பண்ணணும். இது நான் மிரர்லயே சொல்லிட்டேன். அதனால பிஓன்னு எழுதணும். அப்ப tan ஆல்பா இஸ் ஈக்குவல் டு டிபி பை பிஓ. அதே மாதிரி டிசிபி இந்த ட்ரையாங்கிள் இருந்து tan பீட்டா கண்டுபிடிக்கிறேன். tan பீட்டா என்ன ஆகும் அப்படின்னா டிபி பை பிசின்னு வந்துடும். டிஐபி இந்த ட்ரையாங்கிள் இருந்து tan காமா கண்டுபிடிச்சா டிபி ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு பிஐன்னு வந்துடும். டயக்ராம் டிரா பண்ணிட்டு நாம 3 ஆங்கிள் இன்ட்ரோ பண்ணிருக்கோம். இந்த 3 ஆங்கிளுக்கான tan வெர்ஷனை நீங்க அப்டைன் பண்ணணும். அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டியூட்டி. நெக்ஸ்ட் என்ன? இந்த ஆல்பா பீட்டா காமாலாம் வெரி வெரி ஸ்மால் ஆங்கிள்ஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம். ட்ரிக்னாமெட்ரி படி தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மால்னா tan தீட்டாவை தீட்டான்னு எழுதலாம், சைன் தீட்டாவையும் தீட்டான்னு எழுதலாம், காஸ் தீட்டாவை 1ன்னு எழுதலாம். இங்க எல்லாருமே tan தான். அதனால தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மால்ங்கிறதுனால tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டாங்கிற லாஜிக் படி tan ஆல்பாவை நான் ஆல்பான்னு எழுதிட்டேன். அப்ப ஆல்பா இஸ் ஈக்குவல் டு டிபி பை பி1 வந்துடும். tan பீட்டாவை பீட்டான்னு எழுதிட்டேன் இஸ் ஈக்குவல் டு டிபி பை பிசி. tan காமாவை காமான்னு எழுதிட்டேன் இஸ் ஈக்குவல் டு டிபி பை பி. முடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன? திருப்பி அதே டயக்ராம் தான் எடுக்கிறேன். இந்த டயக்ராம்ல இருந்து நான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐயும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆரும் கண்டுபிடிக்கணும். இது ஒரு பிளாட் லைன். அப்ப டோட்டலா 180 டிகிரி வரும். ஆல்ரெடி இந்த ஆங்கிள் ஐன்னு நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல, அதாவது மேஜர் டயக்ராம்ல மார்க் பண்ணிட்டோம். இப்ப இது ஐனா எனக்கு இந்த கேப் என்ன வரும்னா 180 மைனஸ் ஐன்னு வரும். இப்ப ட்ரையாங்கிள் ஓடிசி எடுக்கிறேன். நான் எந்த ட்ரையாங்கிள்ங்கிறத பாயிண்டர் வச்சு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு ட்ரையாங்கிள்ல 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180ன்னு வரும். ஒரு ஆங்கிள் ஆல்பா, இன்னொரு ஆங்கிள் 180 மைனஸ் ஐ, மூணாவது ஆங்கிள் பீட்டா. அப்ப ஆல்பா பிளஸ் 180 மைனஸ் ஐ பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 180. 180 180 கேன்சல். இதுல இருந்து ஐ கண்டுபிடிச்சா ஆல்பா பிளஸ் பீட்டா. இப்ப இந்த ஆங்கிள் பீட்டாவா?
இது பிளாட் லைனா? அப்ப இப்ப நான் கர்சர் காமிக்கிற அந்த ஆங்கிள் வந்து 180 மைனஸ் பீட்டான்னு வரும். அதை டயக்ராம்ல அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் டிஐசி இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள்ல 3 ஆங்கிள் ஆட் பண்ணா 180 எழுதலாம். ஒரு ஆங்கிள் ஆர், இன்னொரு ஆங்கிள் 180 மைனஸ் பீட்டா, மூணாவது ஆங்கிள் காமா இஸ் ஈக்குவல் டு 180. 180 180 கேன்சல். இதுல இருந்து ஆர் கண்டுபிடிச்சா மைனஸ் பீட்டா அங்கிட்டு போய் பிளஸ் பீட்டா, காமா அங்கிட்டு போய் மைனஸ் காமான்னு வந்துடும். ஆக்சுவலா இந்த டயக்ராம்ல இருந்து நீங்க 5 ஆங்கிள்ஸும் கண்டுபிடிக்கணும். ஆல்பா, பீட்டா, காமா, ஐஆர் 5 ஆங்கிளும் கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களோட டார்கெட். இதுதான் டார்கெட்னு மைண்ட்ல செட் பண்ணிட்டா கன்ஃபியூஷன் வராது. ஈஸியா நீ டெரைவ் பண்ணிடலாம். இப்ப அடுத்து என்ன? இங்க நடந்திருக்கிற ப்ராசஸ் ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன்னாவே ஸ்னெல்ஸ் லா உள்ள வந்துடும். ஸ்னெல்ஸ் லா அப்படி mu is equal to sin I by sin R. லைட் எனக்கு ஃபர்ஸ்ட் மீடியம்ல இருந்து செகண்ட் மீடியமுக்கு டிராவல் ஆகுது. அப்ப எப்படி எழுதலாம்? 1 to 2 எழுதலாம். is equal to sin I by sin R. இது அப்டேட் பண்ணா mu2 by mu1 is equal to sin I by sin R னு வரும். கிராஸ் பண்ணா mu2 into sin I is equal to mu1 into sin, sorry, mu2 into sin R is equal to mu1 into sin I னு வரும். கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி if theta is very very small na sin I I னு எழுதலாம், sin R R னு எழுதலாம். angles are very very small na tan theta வும் theta தான், sin theta வும் theta தான். அந்த அப்டேட்டை கொண்டு வரேன். இந்த இடத்துல ஐஆர்லாம் வெரி வெரி ஸ்மால். ஆல்ரெடி ஆல்பா, பீட்டா, காமா வெரி வெரி ஸ்மால்னு அசியூம் பண்ணிட்டோம். தோஸ் ஆங்கிள்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்மால். இந்த ஆங்கிளும் ரொம்ப ஸ்மாலா இருக்கும். அப்ப சைன் ஐயா ஐன்னு எழுதலாம், சைன் ஆரா ஆர்னு எழுதலாம். அப்படி எழுதுனா mu2 by mu1 is equal to I by R னு வரும். கிராஸ் பண்ணா mu2 into R is equal to mu1 into I னு வரும். mu2 ரீடைன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆரும் ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம். அதை ஃபில் பண்ண போறோம். ஆருக்கு பதிலு பீட்டா மைனஸ் காமா, ஐக்கு பதிலா ஆல்பா பிளஸ் பீட்டா. அதை அப்படியே அந்த இடத்துல ஃபில் பண்றேன். ஆருக்கு பதிலு பீட்டா மைனஸ் காமா, ஐக்கு பதிலா ஆல்பா பிளஸ் பீட்டா. உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. mu2 beta minus mu2 gamma is equal to mu1 alpha plus mu1 beta. பீட்டா டேர்மை இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்போ mu2 beta minus mu1 beta is equal to mu1 alpha. இது இங்கிட்டு போறப்ப பிளஸ் mu2 காமான்னு வந்துடும். இது ரெண்டுலயுமே பீட்டா காமன் வெளியே எடுத்துட்டான். வெளியே எடுத்துட்டா mu2 minus mu1 is equal to mu1 alpha plus mu2 காமான்னு வந்துடும். நாம ரொம்ப பிகினிங்லயே பீட்டா, ஆல்பா, காமாவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நான் அந்த பேஜுக்கு மூவ் பண்றேன். பீட்டானா டிபி பை பிசி, ஆல்பானா டிபி பை பிஓ, காமானா டிபி பை பிஐ. இது அப்படியே அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றேன். அப்படி ரீப்ளேஸ் பண்ணா பீட்டாவுக்கு பதிலு டிபி பை பிசி, ஆல்பாவுக்கு பதிலு டிபி பை பிஓ, காமாவுக்கு பதிலு டிபி பை பிஐன்னு வந்துடும். டிபி காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிட்டா mu2 minus mu1 by pc is equal to mu1 by po plus mu2 by pi னு வருது. இதான் எனக்கு அப்டேட்டட் ரிசல்ட். இந்த அப்டேட்டட் ரிசல்ட்ல பிசினா என்ன, பிஓனா என்ன, பிஐனா என்னன்னு டயக்ராம்ல இருந்து ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கான ஈக்குவலன்ட் சிம்பலை ரீப்ளேஸ் பண்ணும். அதனால நான் திருப்பி டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். டயக்ராமை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிஓ. பிஓனா போலுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். பொதுவாக யூங்கிற சிம்பல்ல டினோட் பண்ணுவோம். போல்ல இருந்து என் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரே ஃபார் தி சர்ஃபேஸ் இப்படி வருது. லைட் ரே டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருந்ததுன்னா கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூல் படி மைனஸ் போடணும். அதனால மைனஸ் யூன்னு போட போறோம். நாம இந்த மாதிரி சிம்பிள் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றப்ப கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூலை ஃபாலோ பண்ணும். கார்டீசியன் சைன் கன்வென்ஷன்ங்கிற ரூல் வந்து புத்திசாலித்தனமான ஒரு ரூல் அப்படின்னு நான் மிரர் நடத்துறப்பே சொல்லிட்டேன். அந்த ரூல் இல்லாம நம்மளால ப்ராப்ளம்ஸோ ஃபர்தர் தியரியோ எதுவுமே படிக்க முடியாது. அந்த ரூலை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டியாவது இந்த மாதிரி தியரியா நாம டாப் டு பாட்டம் படிச்சுதான் ஆகணும். அடுத்து பிஐ, போலுக்கும் இமேஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். அதை விங்கிற சிம்பல்ல இருந்து டினோட் பண்ணலாம்.
போல்ல இருந்து இமேஜ் டிஸ்டன்ஸை நான் இப்படி மெஷர் பண்றேன். ஒரிஜினல் லைட் ரே டு தி சர்ஃபேஸும் இப்படிதான் வருது. அப்போ ஒரிஜினல் ரைட் ரே டைரக்ஷனுக்கு ஃபேவராகவே இருக்கிறதுனால பிளஸ் போட்டுக்கலாம். அடுத்து பிசி, போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். என்னோட மெஷர்மெண்ட் ஃப்ரம் போல் டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இப்படி இருக்கு. லைட் ரேவும் டு தி சர்ஃபேஸ் இப்படிதான் வருது. லைட் ரேவுக்கு ஃபேவரா இருக்கிறதுனால பிளஸ், இந்த சிம்பிள் ஆர்னு போட்டுக்கலாம். பிசி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர்னு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இங்க ரீப்ளேஸ் பண்றேன். μ2 மைனஸ் μ1 பை பிசிக்கு பதில் 6, μ1 பை பிஓக்கு பதில் மைனஸ் யூ பிளஸ் μ2 பை பிஐக்கு பதில் பின்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன் μ2 பை வி. இந்த மைனஸை மேல கொண்டு போய் அடுத்து இந்த போர்ஷன் எழுதுறேன். இதை ரைட் சைட்ல எழுதிருக்கேன். ஒரு ஸ்பெரிக் சர்ஃபேஸ்ல ஸ்பெரிக் சர்ஃபேஸோட ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்பெரிக் சர்ஃபேஸ் செப்பரேஷன் இருக்கு. ரெண்டு மீடியமுக்கு நடுவில் ஒரு ஸ்பெரிக் சர்ஃபேஸ் செப்பரேஷன் இருக்கு. அதோட ஃப்ரண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறப்ப இமேஜ் எங்க கிடைக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றதுக்கான பெஸ்ட் ஃபார்முலா இதான். இதை வச்சுதான் கால்குலேட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை நீங்க நியூமரிக்ல யூஸ் பண்றப்ப திருப்பி கிவன் டேட்டாவுக்கு சைன் கன்வென்ஷன் போடணும். அதான் ரூல். அப்படி போட்டாதான் ஆன்சர் வரும். நீங்க நியூமரிக்குள்ள இந்த மாதிரியான ஸ்பெரிக் சர்ஃபேஸ் பார்த்தாலும் ஓகே தான். இது கான்வெக்ஸ். ரிவர்ஸ்ல ஒரு சர்ஃபேஸ் வரல, இந்த சர்ஃபேஸ் பார்த்தாலும் ஓகே தான். நியூமரிக்ல இந்த அப்பியரன்ஸ் பார்த்தாலும் சரி, வேற அப்பியரன்ஸ் பார்த்தாலும் சரி, ரெண்டு மீடியமை செப்பரேட் பண்ற பவுண்டரி ஸ்பெரிக்கா இருக்கு, அதுல ஆப்ஜெக்ட் வச்சுட்டாங்க, இமேஜ் கண்டுபிடிக்கணும்னா நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. எந்த கைண்ட் ஆஃப் ஸ்பெரிக் சர்ஃபேஸா இருந்தாலும் சரி, கான்கேவா இருந்தாலும் சரி, கான்வெக்ஸா இருந்தாலும் சரி, பிரச்சனை கிடையாது. கிவன் டேட்டாவுக்கு நீ அகைன் சைன் கன்வென்ஷன் போட்டே ஆகணும். உனக்கு தோணும், நான் தான் ஏற்கனவே சைன் கன்வென்ஷன் பண்ணிட்டேனே, திருப்பி ஏன் பண்ணணும்ட்டு. கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூல் திருப்பி பண்ணுங்கன்னு தான் சொல்லுது. அதுதான் கம்ஃபோர்ட்னு சொல்லுது. சில நேரங்கள்ல பண்ண தேவையில்ல, சில நேரங்கள்ல பண்ணணும் அப்படின்னு ரூல் இந்த மாதிரி பிளெக்சிபிளா மாறுதுன்னு சொல்லி ரொம்ப குழப்பமான ஒரு ரூலா மாறிடுச்சுன்னா அது நம்மளுக்கு இன்னும் கஷ்டமாயிடும். அதனால கார்டீசியன் சைன் கன்வென்ஷனுங்கிற அந்த கான்செப்டை நீங்க டெரிவேஷன்ல அப்ளை பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளம்னு வர்றப்ப irrespective ஆஃப் சர்ஃபேஸ், எந்த சர்ஃபேஸா இருந்தாலும் நீ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கிவன் டேட்டாவுக்கு சைன் கன்வென்ஷன் போட்டே ஆகும். இதே இந்த ரிசல்ட்டை நான் ஃபர்தரா இருக்கிற சில டெரிவேஷன்ல யூஸ் பண்ண போறேன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம்னா யாரா இருந்தாலும் நீ திருப்பி சைன் கன்வென்ஷன் பண்ணியே ஆகணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ப்ராப்ளம்னா இதே தியரியா இருந்ததுன்னா, இதே சர்ஃபேஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா அப்ப இந்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், சைன் கன்வென்ஷன் தேவையில்ல. இதோட ரிவர்ஸ் சர்ஃபேஸ் இருக்குல்ல, கான்ட்ராடிக்ட் சர்ஃபேஸ், அது வந்துச்சுன்னா அப்ப நீங்க இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், சைன் கன்வென்ஷன் பண்ணி ஆகும். தியரிக்கு சைன் கன்வென்ஷன் புரோட்டோகால் வித்தியாசமா இருக்கும், ப்ராப்ளத்துக்கு வித்தியாசமா இருக்கும். ப்ராப்ளத்தை பொறுத்தவரை எப்பயுமே ஃபார்முலா யூஸ் பண்றதுன்னு முடிவாயிருச்சுன்னா கிவன் டேட்டாவுக்கு சைன் கன்வென்ஷன் பண்ணி ஆகணும். மிரரா இருந்தாலும் சரி, இல்ல இந்த ஃபார்முலாவா இருந்தாலும் சரி, அடுத்து லென்ஸ் படிக்க போறேன் அந்த ஃபார்முலாவா இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணிட்டேன்னு அடம்பிடிக்க முடியாது. அதான் நான் உங்களுக்கு மிரர்லையும் சொன்னேன். இப்ப இதுல இதே சர்ஃபேஸ அகைன் நீங்க தியரியில ரிப்பீட் பண்றீங்க, இதுல இதே சர்ஃபேஸை தியரியில நீங்க திருப்பி பார்த்துட்டீங்கன்னா இந்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராடிக்ட் சர்ஃபேஸ் பார்த்தாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம், அப்ப சைன் கன்வென்ஷன் வரணும். அப்ப தியரிக்கு தனி சைன் கன்வென்ஷன் கான்செப்ட் இருக்கு, ப்ராப்ளத்துக்கு தனி சைன் கன்வென்ஷன் கான்செப்ட் இருக்கு. குழப்பிக்க கூடாது. நான் இந்த மாதிரி சைன் கன்வென்ஷன் ரிகார்டிங் நிறையாவது சொல்லுவேன். சொன்னதை நீ மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். அதை தனியா உட்காந்து எழுதி படிக்கணும்னு அவசியம் இல்லை. எழுதி படிச்சா புரியாது. உள்ள போய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ண அது புரிய ஆரம்பிச்சிடும். இப்ப இதுல ஒரு குட்டி அசம்ஷன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் மீடியம் யாருன்னா μ1க்கு பதில் 1 போட்டுடலாம். செகண்ட் மீடியம் சம் அதர் மீடியம் which is having refractive index μ2 is equal to μ போட்டு ஒரு சின்ன அப்டேட்டா காமிக்கலாம். மீடியம் 1 யாருன்னா μ1க்கு பதில் 1 போடலாம். மீடியம் 2க்கு பதில் சம் அதர் மீடியம் which have refractive index μ போட்டு μ2 இருக்கிற இடத்துல μ போட்டு ஒரு அப்டேட் காமிக்கலாம். இந்த இடத்துல 1 போடணும், அவசரத்துல போடாம விட்டுருக்கேன், இந்த இடத்துல 1 போடணும். இது நத்திங் பா. எனக்கு இந்த மேஜர் ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட்.
சைன் கன்வென்ஷன் விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த சைன் கன்வென்ஷன்ல தான் எல்லாருக்குமே குழப்பம் வருது. காரணம் என்ன அப்படின்னா, தியரில ஒரு மாதிரி இருக்கு, ப்ராப்ளத்துல ஒரு மாதிரி இருக்கு. ஆனா புக்ல பார்த்தா ரூல்ஸ் எல்லாம் காமனா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சொல்ற ரூலை தியரில எடுத்துட்டு போறப்ப குழப்பம் வரும். ஆர்எல் தியரில கரெக்டா இருக்கிற ஃபீல் கொடுத்து அவங்க சொல்ற ரூலை ப்ராப்ளத்துல கொண்டு போறப்ப குழப்பம் வரும். இப்ப நான் சொல்றேன் என்ன ரூல்னா, நீ ஏதோ ஒரு மிரருக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ற, ஏதோ ஒரு ஸ்பெரிக் சர்ஃபேஸுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ற. நீ டெரைவ் பண்ண ஃபார்முலாவை ஃபர்தரா எந்த மிரருக்கும் எந்த ஸ்பெரிக் சர்ஃபேஸுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் காமனா சொல்றேன், மிரர், ரிஃப்ராக்ஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றேன். யூவி சம்பந்தப்பட்ட ஃபார்முலா நீ எப்ப யூஸ் பண்ணாலும் அந்த ஃபார்முலா நீ யாருக்கு டெரைவ் பண்ணியிருந்தாலும் யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீ கான்கேவ் மிரருக்கு டெரைவ் பண்ணிருக்கேன்னா கான்வெக்ஸ் மிரருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. கான்கேவ் மிரர்ல நிறைய கேசஸ் இருக்கும். நீ ஏதோ ஒரு கேஸுக்கு தான் டெரைவ் பண்ணிருப்ப, ஆனா எல்லா கேஸுக்கும் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இப்படிதான் நான் உனக்கு மிரர்ல சொல்லியிருந்தேன். ஸோ we can derive as per book. மேக்சிமம் ஆஃப் புக் எந்த கேஸுக்கு டெரைவ் பண்ணிருக்கோம், மேக்சிமம் ஆஃப் புக் எந்த கேஸ் அனலைஸ் பண்ணிருக்கோ அந்த கேஸுக்கு அனலைஸ் பண்ணி ஃபார்முலாவை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நாம எந்த கேஸுங்கிறத மறந்துட்டு அந்த ஃபார்முலாவை நாம எல்லா கைண்ட் ஆஃப் மிரருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மிரர் ஃபார்முலானா இப்ப டெரைவ் பண்ண அந்த ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக் சர்ஃபேஸ் நாம யாருக்கு வேணாலும் டெரைவ் பண்ணிக்கலாம். டெரைவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது யாருங்கிறத மறந்துட்டு அந்த ஃபார்முலாவை நீங்க என்ன பண்ணலாம், எந்த கைண்ட் ஆஃப் ஸ்பெரிக் சர்ஃபேஸ் வந்தாலும் ப்ராப்ளத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ப்ராப்ளத்துல கிவன் டேட்டா யார் யாரோ அவங்க எல்லாருக்கும் நீங்க கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் கான்செப்டை திருப்பி அப்ளை பண்ணணும். கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் கான்செப்ட் என்ன, லைட் ரேவுக்கு ஃபேவர் மெஷர்மெண்ட்னா பிளஸ், அன்ஃபேவர் மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்னா மைனஸ். அதை நீங்க அப்ளை பண்ணி தான் ஆன்சர் எடுக்கணும். கிவன் டேட்டாவுக்கு மட்டும்தான் சைன் கன்வென்ஷன் போடணும். அப்டைன் பண்ண வேண்டிய டேட்டாவுக்கு சைன் கன்வென்ஷன் போட தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்காவே ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகும். ஆல்சோ டேட்டானா நம்பராவும் இருக்கலாம், சிம்பிளாவும் இருக்கலாம். நிறைய நேரங்கள்ல சிம்பிள் இருக்கும், நீ சிம்பிளுக்கு சைன் கன்வென்ஷன் போடாம விட்டாலும் தப்பு வரும். இதான்ப்பா லாஜிக். அதுல தியரிக்கு நான் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா சொல்றேன். என்ன ஸ்டெப் அப்படின்னா, சப்போஸ் ஃபர்தரா நம்ம டீல் பண்ண போற சில தியரியில இந்த அப்பியரன்ஸே வந்துருச்சுன்னா நீ இந்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், சைன் கன்வென்ஷன் தேவையில்ல. இதுக்கு பதில் வேற அப்பியரன்ஸ் வந்துச்சுன்னா நீ சைன் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணு. இதான் லாஜிக். தியரிக்கு இப்ப நான் புதுசா ஒரு லாஜிக் சொல்லியிருக்கேன். ப்ராப்ளத்துக்கு நீ ஃபார்முலா யூஸ் பண்றதுன்னு டிசைட் ஆயிடுச்சுனாவே சைன் கன்வென்ஷன் பண்ணியே ஆகும், முடிஞ்சிருச்சு. இப்ப இதுல ஒரு குட்டி ப்ராப்ளம் பார்ப்போம். லொகேட் தி இமேஜ் ஆஃப் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் O in the situation shown. The point C denotes the center of curvature of the separating surface. அவங்க டயக்ராம் கொடுத்துட்டாங்க, இமேஜ் எங்க லொகேட் ஆயிருக்கும், இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு மீடியம் செப்பரேட் பண்ற பவுண்டரி கர்வேச்சரா இருக்கு. அப்படின்னா நாம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுன்னு முடிவாயிருச்சுன்னா கிவன் டேட்டா எல்லாருக்குமே நாம சைன் கன்வென்ஷன் போட்டே ஆகும். ஸோ கிவன் டேட்டால போலுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு, அது U which is 15 சென்டிமீட்டர். போல்ல இருந்து என் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கும். ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் ரே எல்லா பக்கமும் போனாலும் இந்த சர்ஃபேஸுக்கு லைட் ரே எப்படி வரும் அப்படிதான் யோசிக்கணும். இந்த சர்ஃபேஸுக்கு லைட் ரே எப்படி வருது, அப்ப லைட் ரே டைரக்ஷனுக்கு அன்பேவரா மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால U வந்து மைனஸ். அப்ப U மைனஸ் 15 சென்டிமீட்டர் எழுதிட்டேன். போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 30 சென்டிமீட்டர். போல்ல இருந்து என் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. லைட் ரே டைரக்ஷன் டு தி சர்ஃபேஸும் அதே சைட்ல தான் வருது. அப்ப லைட் ரேவுக்கு ஃபேவரா இருக்கிறதுனால பிளஸ் 30 சென்டிமீட்டர். இது அப்படியே இங்க ஃபில் பண்ணுங்க. μ2 1.5, V தான் நான் கண்டுபிடிக்கணும். μ1 வந்து 1, U மைனஸ் 15, μ2 1.5, μ1 1, R வந்து 30. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1/15 வந்துடும். இது 1.5/V ரீடைன். இதை சால்வ் பண்ணா 0.5/13 வரும். 0.5/30ங்கிறது 1/60. இந்த 1/15 அங்கிட்டு கொண்டு போயிட்டா 1.5/V ரீடைன் பண்றேன். 60 எல்சிஎம் எடுத்தா 1 மைனஸ் 4/16 வருது. சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு ஃபைனலா V மைனஸ் 30 சென்டிமீட்டர்னு வருது. V மைனஸ்ல வருதுன்னா நீங்க என்ன பண்ணும், போல்ல இருந்து மெஷர்மெண்ட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ போல்ல இருந்து இந்த சைட்ல 30 சென்டிமீட்டர்ல இமேஜ் லொகேட் ஆயிருக்கு. நீ அதை லொகேட் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லை.
ஆன்சர் எழுதுனா போதும், அதுவே மோர் தென் எனஃப் தான். சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டைட்டில் நோட்ஸ்ல இருக்கும், லேட்டரல் மேக்னிபிகேஷன் ஸ்பெரிக் சர்ஃபேஸ். இந்த டைட்டில் நோ நீட்னு போட்டுருங்க, இது நம்மளுக்கு கிடையாது. இதுக்கப்புறம் ப்ராப்ளம் நம்பர் 2ன்னு ஒண்ணு வரும், அதுவும் நம்மளுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் தின் லென்ஸ்னு வந்துடும், அந்த டைட்டில் இருக்கிற பேஜுக்கு வந்துடும். நடுவுல இருக்கிற ப்ராப்ளம் நம்பர் 2வும் லேட்டரல் மேக்னிபிகேஷன் அப்படிங்கிற டைட்டிலையும் நீங்க என்ன பண்ணிடலாம்னா நோ நீட்னு போட்டுடலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. அது பழைய ஸ்டேட் போர்ட்ல தான் இருந்தது, இப்ப நம்மளுக்கு அது இல்ல, விட்டுறலாம். அதுக்கப்புறம் தின் லென்ஸ் அப்படிங்கிற அந்த பேஜுக்கு வந்துருங்க. இப்ப நீங்க ஒரு கிளான்ஸ் பாருங்க, நான் நடத்தினதெல்லாம் புரியுதா அப்படிங்கிறத பாருங்க. சைன் கன்வென்ஷனை பொறுத்தவரையும் மிரர்னா நீங்க மிரர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவீங்க. இப்ப லென்ஸுக்கு ஈக்குவேஷன் அடுத்து ரெடி பண்ண போறோம். ஸ்பெரிக் சர்ஃபேஸ்னா அந்த ஈக்குவேஷன், இந்த மாதிரி எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாலும் நீங்க கிவன் டேட்டாவுக்கு அகைன் கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் புரோட்டோகால் படி பிளஸ்ஸா மைனஸான்னு செக் பண்ணி ஃபில் பண்ணணும். அப்டைன் பண்ண வேண்டிய டேட்டா ஆட்டோமேட்டிக்கா ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன்ல வரும். டேட்டா நம்பராகவும் இருக்கலாம், சிம்பிளாகவும் இருக்கலாம். இதுதான் லாஜிக். டோட்டல் ரே ஆப்டிக்ஸ்ல எப்ப யூவி ரிலேட்டட் ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் இதுதான் லாஜிக். தியரியை பொறுத்தவரையும் சைன் கன்வென்ஷனோட ரூல் கொஞ்சம் ஸ்லைட்டா மாறும். ஸ்பெரிக் சர்ஃபேஸ் நான் ஒன்று டெரைவ் பண்ணியிருக்கேன், அதே சர்ஃபேஸ் வந்தா சைன் கன்வென்ஷன் தேவையில்லை, கான்ட்ராடிக் சர்ஃபேஸ் வந்தா சைன் கன்வென்ஷன் தேவைப்படும். இது தியரிக்கான ரூல். தியரிக்கு நான் இப்ப சொன்ன ரூல் தியரி முடிகிற வரையும் ப்ரொலாங் ஆகும். ப்ராப்ளத்துக்கு சொன்ன ரூல் ப்ராப்ளம் எப்போ வந்தாலும் ப்ரொலாங் ஆகும். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும். சைன் கன்வென்ஷன் ரூலுங்கிறது ரொம்ப சிம்பிள், போல்ல இருந்து தான் மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும். லைட் ரேவுக்கு ஃபேவரா மெஷர்மெண்ட் இருந்தா பிளஸ், அன்ஃபேவரா இருந்தா மைனஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல ஹைட் மெஷர் பண்ணா பிளஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே மெஷர் பண்ணா மைனஸ். இப்ப அந்த ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக் சர்ஃபேஸ் இப்ப நான் டெரைவ் பண்ணதா ஒரு கிளான்ஸ் பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க, டவுட் இல்லைன்னா நீங்க நோ டவுட்னு சாட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்த செக்மெண்ட் போயிடுவேன். ஏன்னா அடுத்து லென்ஸ் போகணும். லென்ஸ் பயங்கர இம்பார்ட்டன்ட், லென்ஸ்குள்ள போகணும். லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, இதெல்லாம் டெரைவ் பண்ணும். செக் பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்லுங்க. நாம டெரைவ் பண்ணி தான் ப்ராப்ளத்துக்குள்ள போக முடியும். ஸ்ட்ரைட்டா ஃபைனல் ரிசல்ட் வச்சும் ப்ராப்ளம் பார்க்க முடியாது, ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்ணும். டெரைவ் பண்ணதுக்கு அப்புறம் தியரி எக்ஸாம் எழுதுறவங்க மட்டும் அந்த டெரிவேஷன் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு பிளான் பண்றேன்னா நீ இப்பதான் டெரைவ் பண்ணிட்டேல, உனக்கு ஐடியா கிடைச்சிடலாம், அந்த ஐடியா வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம், ப்ராப்ளம்ஸ் டீல் பண்ணிக்கலாம். நான் உனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் நடத்துவேன், அதுலயே உனக்கு நல்ல ஐடியா கிடைச்சிடும். ஓகேப்பா, நான் நெக்ஸ்ட் மூவ் பண்றேன். இப்போ அகைன் நோட்ஸை க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கேர்ஃபுல்லா கவனிங்க. லென்ஸ், லென்ஸுங்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் தான், மோஸ்ட்லி கிளாஸ்ல தான் பண்ணிருப்பாங்க. சில நேரங்கள்ல ரெண்டு பக்கமே ஸ்பெரிக் சர்ஃபேஸ் இருக்கும், சில நேரங்கள்ல ஒரு சைடு ஸ்பெரிக் சர்ஃபேஸ் இருக்கும், ஒரு சைடு பிளேனா இருக்கும், பிளாட்டா இருக்கும். இத பை கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லுவாங்க, இத பை கான்கேவ் லென்ஸ்னு சொல்லுவாங்க, இத பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ், இத பிளானோ கான்கேவ் லென்ஸ்னு சொல்லுவாங்க. நாம இத படிச்சா போதும், இதுக்கான ஃபார்முலாஸை இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது லென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப இது ஒரு ஸ்பெரிக் சர்ஃபேஸ், இது ஒரு ஸ்பெரிக் சர்ஃபேஸ். இப்படி கையை இப்ப நான் குமிச்சு வச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி தான் லென்ஸ் இருக்கும். உள்ள ஃபுல்லா கிளாஸ் தான் இருக்கும். நான் கையை குமிச்சு வைக்கிறப்போ உள்ள ஏர் இருக்கும்ல, அப்படி இருக்காது, உள்ள ஃபுல்லா கிளாஸ் தான் இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்பெரிக் அப்பியரன்ஸ் இருக்கலாம், ஒரு பக்கம் ஸ்பெரிக்காவும் ஒரு பக்கம் வந்து பிளாட்டாவும் இருக்கலாம். இப்ப நாம பேசிக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பை கான்வெக்ஸ் பை கான்கேவ் இது ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும். இதுல இதை எடுக்கிறேன், பை கான்வெக்ஸ், அதை டிரா பண்ணிட்டேன்.
பிளாட்டா ஒரு லைன் லென்ஸோட குறுக்குல போடுறேன். அது பிரின்சிபல் ஆக்சிஸ். மிட் பாயிண்ட போல்னு டினோட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த கர்வேச்சர் இருக்குல்ல, அதை அப்படியே ஒரு சர்க்கிளா மாத்தினா அந்த சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் வந்துடும். அதை நான் C2ன்னு எடுத்திருக்கேன். சில நேரங்கள்ல இது C1 கூட போடுவாங்க. போலுக்கும் சென்டருக்கும் எக்ஸாக்டா மிடில் F. சஃபிக்ஸ்ல 1 போடுறதும் 2 போடுறதும் நம்மளோட சாய்ஸ் தான். இது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அது ஒரு புக்லயே ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க. இதை ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸா சூஸ் பண்ணா இது 1 போடணும். இது செகண்ட் சர்ஃபேஸ்னா அதுல வர போல் அதுல வர போக்கஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் 2ன்னு போடலாம். எனக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. யார் 1 யார் 2ன்னு சொல்றது எனக்கு எப்பயுமே இம்பார்ட்டன்டா தோணுனது இல்லை. சோ இது ரெண்டாவது சர்ஃபேஸ். இதை நான் சர்க்கிளா மாத்துறேன். அப்படி மாத்தினா அந்த சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் வரும், அது C. அந்த சென்டருக்கும் போலுக்கும் எக்ஸாக்டா மிடில் போக்கஸ் F பண்ணும். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இன்னொரு பேர் கன்வர்ஜிங் லென்ஸ். அடுத்து ரெண்டாவது கான்கேவ் லென்ஸ். இதுல இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ். இதை நான் அப்படியே சர்க்கிளா மாத்துறேன். சர்க்கிளா மாத்தினா ஒரு சென்டர் வரும் சர்க்கிளுக்கு. அந்த சென்டரை C எழுதுனா போக்கஸ் சென்டருக்கும் போலுக்கும் எக்ஸாக்டா மிடில் வரும் F. சஃபிக்ஸ்ல 2 போடலாம், அது 1 போடலாம், அது உன்னோட விருப்பம் தான். அதே மாதிரி இந்த ஸ்பெரிக் சர்ஃபேஸை நான் சர்க்கிளா மாத்தினா அதுக்கு ஒரு சென்டர் வரும், அது C. போலுக்கு சென்டருக்கு எக்ஸாக்டா மிடில் போக்கஸ் வரும். முடிஞ்சிருச்சு. இதான் என்னது பேசிக் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் லென்ஸ். இதெல்லாம் பத்தாது. நாம லென்ஸ்ல லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலான்னு 2 ஃபார்முலாவை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணாதான் லென்ஸ்ல ப்ராப்ளமே டீல் பண்ண முடியும். லென்ஸோட ரோல் என்னங்கிறதுனால நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால என்னோட அடுத்த டைட்டில் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா. இன்ட்ரோல நான் உங்களுக்கு 4 லென்ஸ் டிரா பண்ணி காமிச்சேன். இந்த 4ல நான் இதை எடுத்துக்க போறேன். இதுக்கு நாம டெரைவ் பண்ணிட்டா போதும். இதோட ரிசல்ட்டை மித்த எல்லா லென்ஸுக்கும் நாம யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கம் போல ப்ராப்ளம்னா கிவன் டேட்டாவுக்கு சைன் கன்வென்ஷன் போட வேண்டியது, அவ்வளவுதான். அதனால ஒரு லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணா போதும். லென்ஸ் மோஸ்ட்லி கிளாஸ்ல தான் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அதான் ஸ்டிஃபா இருக்கும். அந்த லென்ஸோட மீடியம் 2ன்னு டினோட் பண்ணிருக்கேன். அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2. இப்போ உதாரணத்துக்கு இந்த போன் தான் லென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். லென்ஸ் இங்க இருக்கு, லென்ஸ் ஃபுல்லா கிளாஸ். இப்ப இந்த பக்கமும் இந்த பக்கமும் என்ன இருக்குன்னா ஏர் தான் இருக்கும். ஏர் தான் இருக்குன்னு கட்டாயம் கிடையாது, வேற மீடியம் கூட இருக்கலாம். அதனால நான் என்ன பண்றேன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் உள்ள மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 எடுத்திருக்கேன். மேபி இந்த பக்கம் ஏர்னா அந்த சைடு ஏர் தான் இருக்கும், அதனால இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ரொம்ப ரேர் கேஸ்ல இங்க மீடியமா மாத்தலாம், μ3ன்னு கூட இங்க போடலாம். பட் தியரி டெவலப்மெண்ட்ல அது தேவையில்லை, ப்ராப்ளத்துல வேணா அதை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது இல்லை, அதான் ரேர் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. வந்தா நீயா எப்படி இந்த தியரி டெரைவ் பண்றோமோ அதே மாதிரி அந்த ப்ராப்ளமை டீல் பண்ணும். அடுத்து என்ன, ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வைக்க போறோம், அதுக்கான இமேஜ் எங்க வருதுன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கடைசியா ஒரு டெரிவேஷன் டெரைவ் பண்ணோம்ல, ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக் சர்ஃபேஸ், அந்த ஃபார்முலா வச்சுதான் பண்ணணும். அதனால ரெஃபரன்ஸுக்கு அந்த ஃபார்முலா எழுதிட்டான். ஃபார் தி ரிஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக் சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் இஸ் கிவன் பைனா அந்த ஃபார்முலா எழுதிட்டா. நம்ம கடைசியா டெரைவ் பண்ண ஃபார்முலா எழுதிட்டா. இந்த ஃபார்முலால இருக்கிற V, U, R, μ2, μ1 அது எல்லாத்தையும் டயக்ராம்ல இப்ப நான் அப்டேட் பண்ண போறேன். நான் இந்த சர்ஃபேஸ் தான் எடுத்துக்கிட்டேன் டெரிவேஷன்ல. ஃபர்ஸ்ட் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1, செகண்ட் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2, போலுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் U, போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் R, போலுக்கும் இமேஜுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் U. ஸோ நான் என்ன டெரைவ் பண்ணணும், கஷ்டப்பட்டுதான் டெரைவ் பண்ணிருக்கோம். ஆனா அதோட ரிசல்ட், அந்த ரிசல்ட்டுக்கு ஃபேவரபிளா ஒரு டயக்ராம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். நான் டெரைவ் பண்றப்ப டயக்ராம்ல ஆல்பா, பீட்டா, காமா, ஐ, ஆர்னு நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் இப்ப காமிக்கல, அதெல்லாம் அவசியம் கிடையாது. டெரைவ் பண்ண பண்ண பாஸ்ட ரெஃப்யூஸ் பண்ணிட்டே புதுசா படிச்சுக்கிட்டே வரணும். லென்ஸ்ல எனக்கு இந்த மாதிரி 2 ஸ்பெரிக் சர்ஃபேஸ் இருக்கு, இது ஒண்ணு இருக்கு, இது இல்லாம இன்னொன்று இருக்கு. ஒரு ஸ்பெரிக் சர்ஃபேஸ்க்கான ஃபார்முலா இது,
லென்ஸ்ல 2 ஸ்பெரிக் சர்ஃபேஸ் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லென்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக் சர்ஃபேஸ் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக் சர்ஃபேஸ் யாருன்னா ஏசிபி. ஆப்ஜெக்ட இங்க வைக்கிறேன். இமேஜ் எங்க வரும்னு கண்டுபிடிக்க போறேன். பாருங்க, ஏசிபிங்கிற முதல் ஸ்பெரிக் சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1, லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2, ஆப்ஜெக்ட் இங்க வச்சிருக்கேன். பொதுவா போல் வழியா போற லைட் ரே அன்டிவியேட்டடா போயிடும். ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு லைட் ரே இங்க போய் பட்டுச்சுன்னா ரிஃப்ராக்ட் ஆகி இங்க கட் ஆகும். ஏன்னா ஒரு மீடியம்ல இருந்து லைட் இன்னொரு மீடியமுக்கு டிராவல் ஆகுறப்ப அதே ட்ராக்ல டிராவல் ஆகாது, ட்ராக் மாறும். அதுக்கு பேர் தான் ரிஃப்ராக்ஷன். இந்த ரிஃப்ராக்டட் ரே இங்க மீட் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல எனக்கு இமேஜ் கிடைச்சிரும். இது ஐ டாஷ்னு எழுதியிருக்கேன் இமேஜ. போலுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் யூ, போலுக்கும் இமேஜ் ஐ டாஷுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ வி டாஷ்னு போட்டிருக்கேன். இப்ப இதுக்கான ஈக்குவேஷன் எழுதணும். நான் ஆல்ரெடி ஒரு சர்ஃபேஸுக்கு ஈக்குவேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதே சர்ஃபேஸ் தான் இங்க திருப்பி ரிப்பீட் ஆகுது. அதே சர்ஃபேஸ் ரிப்பீட் ஆகுறப்ப நாம இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம். நம்மளுக்கு சைன் கன்வென்ஷன் தேவை கிடையாது, பிகாஸ் இட் இஸ் தியரி. அதனால இது அப்படியே எழுத போறேன். ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், விக்கு பதில் இமேஜ் டிஸ்டன்ஸ் வி டாஷ்னு நொட்டேஷன் மாத்திருக்கேன். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆருக்கு பதில் R1 போட்டுக்க போறேன். அதான் இப்ப பண்ணிருக்கேன். μ2 by v dash minus μ1 by u is equal to μ2 minus μ1 by R1. முடிச்சாச்சு. பட் இன்னொரு ஸ்பெரிக் சர்ஃபேஸ் இருக்கு, அதை வரைய போறேன். ஏடிபி வரைஞ்சிட்டேன் பாருங்க. இப்ப என்ன ஆகும்? இப்ப இந்த ரெண்டாவது சர்ஃபேஸ் இல்லைன்னா லைட் இப்படி போயிருக்கும். ரெண்டாவது சர்ஃபேஸ் வந்துட்டதுனால திருப்பி லைட் ரிஃப்ராக்ட் ஆகும். ஏன்னா மீடியம் 2 இது கிளாஸ், அதுல இருந்து வேற ஒரு மீடியமுக்கு லைட் டிராவல் ஆகும். அப்ப மீடியம் மாறுறப்பெல்லாம் லைட்டோட ட்ராக் என்ன ஆகும்னா மாறும். இஃப் தேர் இஸ் நோ செகண்ட் சர்ஃபேஸ், அப்ப நம்மளுக்கு லைட் இப்படிதான் டிராவல் ஆயிருக்கணும். செகண்ட் சர்ஃபேஸ் இருக்கிறதுனால திருப்பி மீடியம் 2 டு மீடியம் 1ன்னு லைட்டோட ட்ராக் மாறுறதுக்கான பாசிபிலிட்டி வந்துருச்சு. ஏன்னா லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ள போறப்ப அதோட ட்ராக் மாறிடும். அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து நான் கர்சர் காமிக்கிறேன்ல, அந்த பாயிண்ட்ல இருந்து லைட் இப்படி டிராவல் ஆகாம ட்ராக் டீவியேட் ஆகி இப்படி டிராவல் ஆகும். டிராவல் ஆனா அந்த லைட் இல்ல ட்ராக் டீவியேட்டட் லைட் பிரின்சிபல் ஆக்சிஸ்ல எங்க மீட் பண்ணுதோ அங்க ஃபைனல் இமேஜ் ஐ கிடைச்சு. இந்த இமேஜ் டிஸ்டன்ஸை நான் வீணு மார்க் பண்ணிருக்கேன். இப்ப இந்த ஸ்பெரிக் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதுக்கான ஈக்குவேஷன் எழுதணும். அதுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது? ஆல்ரெடி இருக்கு பாத்தீங்களா? இதே ஈக்குவேஷனை நாம என்ன பண்ணிக்கலாம், கான்ட்ரடிக் ஸ்பெரிக் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கான்ட்ரடிக் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்றோம்னா நம்ம சைன் கன்வென்ஷன் பண்ணியே ஆகணும். இப்ப இந்த ஈக்குவேஷன் நாம டெரைவ் பண்ணிருக்கோம்ல, இதுல லைட் ஃபர்ஸ்ட் மீடியத்துல இருந்து செகண்ட் மீடியத்துக்கு டிராவல் ஆயிருக்கு. இப்ப பாருங்களேன், நாம இதே ஈக்குவேஷனை தான் கான்ட்ரடிக் சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால கவனமா பார்த்துக்கிட்டே வாங்க. இதுல பாத்தீங்கன்னா லைட் என்ன ஆகுதுன்னா செகண்ட் மீடியத்துல இருந்து ஃபர்ஸ்ட் மீடியம் போகுது. பாருங்க, செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மீடியம் போகுது. ஸோ அப்ப ஆல்ரெடி இருக்கிற ஃபார்முலாவை நான் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா சைன் கன்வென்ஷன் போடணும். அந்த ஃபார்முலாவோட அப்பியரன்ஸை அப்படியே எழுதிட்டேன். லைட் செகண்ட் மீடியத்துல இருந்து ஃபர்ஸ்ட் மீடியத்துக்கு போனதுனால நான் நேரா அந்த ஈக்குவேஷன் போறேன். எந்த ஈக்குவேஷன்? இந்த ஈக்குவேஷன் போறேன். செகண்ட் இது வந்து லைட் ஃபர்ஸ்ட் டு செகண்ட் போயிருக்கு. அப்ப எனக்கு இங்க μ2 μ1 வருது. லைட் செகண்ட் மீடியம் டு ஃபர்ஸ்ட் மீடியம்னா இந்த இடத்துல μ1 வந்துரும், இந்த இடத்துல μ2 வந்துரும். அதனால நான் என்ன பண்றேன், அந்த கான்ட்ரடிக் சர்ஃபேஸுக்கு ஈக்குவேஷன் அப்டேட் பண்றப்ப μ1 இருக்கிற இடத்துல μ2வும் μ2 இருக்கிற இடத்துல μ1ம் மாத்திட்டேன். மத்தபடி இஸ் ஈக்குவல் டு இந்த டிவிஷன் இதெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். அடுத்து நீங்க ஒரு டேர்மா போடணும். இங்க இமேஜ் டிஸ்டன்ஸ் வரும், இங்க ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வரும், இங்க ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வரும். இவங்க எல்லாருக்கும் நீங்க சைன் கன்வென்ஷன் போடணும். ஏன்னா கான்ட்ரடிக் சர்ஃபேஸ். அப்ப நீங்க ஈக்குவேஷன் அதே ஈக்குவேஷனை பயன்படுத்திக்கலாம். ஆனா சைன் கன்வென்ஷன் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல இமேஜ் டிஸ்டன்ஸ் வருமா? போலுக்கும் இமேஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இமேஜ் டிஸ்டன்ஸ் வி. போல்ல இருந்து என் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு, லைட் ரேவும் இப்படிதான் வருது. அப்ப வி வந்து பிளஸ். அப்ப விக்கு பதில் வீனே நான் என்ன பண்ணிட்டேன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்ப இங்க μ1 by v வந்து. அடுத்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வேணும். இப்ப இது ரெண்டாவது சர்ஃபேஸ். ரெண்டாவது சர்ஃபேஸுக்கு யார் ஆப்ஜெக்ட்னா ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல யார் இமேஜோ அவங்க தான் ஆப்ஜெக்ட். மல்டி வந்துருச்சுன்னா இதான் லாஜிக். இது நான் உங்களுக்கு மிரர்லயே சொல்லிட்டேன். எப்பயுமே மல்டில ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் இருக்கும்.
அடுத்தடுத்து யார் ஆப்ஜெக்ட்னா யார் இமேஜோ அவங்க தான் அடுத்தடுத்த ஆப்ஜெக்ட்ஸா மாறுவாங்க. அப்ப போலுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் v டாஸ். போல்ல இருந்து என் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. ஒரிஜினல் லைட் ரே லென்ஸுக்கு இப்படிதான் வருது. ஒரிஜினல் லைட் ரேவுக்கு ஃபேவராவே மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால பிளஸ் v டாஸ்னு வரும். அதனால u இருக்கிற இடத்துல v டாஸ்னு போட்டேன். u ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கு பதில் நான் என்ன பண்ணிருக்கேன்னா v டாஸ்னு போட்டிருக்கேன். பிகாஸ் நவ் ஆப்ஜெக்ட் இஸ் திஸ். நீங்க உடனே இப்படி யோசிச்சிடக்கூடாது. இதுதானே ஆப்ஜெக்ட், அப்ப இதுல இருந்தானே லைட் ரே வரும் அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. என்னதான் இது ஆப்ஜெக்டா இருந்தாலும் இது டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் தான். லைட் ரேங்கிறது ஒரிஜினல்ல இருந்து தான் வரும். ஒரிஜினல்ல இருந்து லைட் ரே எப்படி போகுதுன்னு பாருங்க, இப்படிதான் போகுது. அதுக்கு ஃபேவரா நீங்க எப்ப மெஷர்மெண்ட் பண்ணாலும் பிளஸ், அன்பேவரா மெஷர்மெண்ட் பண்ணா மைனஸ். அந்த லாஜிக்கை தான் ஃபாலோ. அடுத்து என்ன, இந்த இடத்துல ரேடியஸ் வரும். செகண்ட் சர்ஃபேஸ் இருக்கு. செகண்ட் சர்ஃபேஸ சர்க்கிளா மாத்தினா சர்க்கிள் இப்படி வரும். சர்க்கிளோட சென்டர் இந்த இடத்துல வந்துடும். இப்ப நான் கர்சர் காமிக்கிற இடத்துல சென்டர் வரும். போல்ல இருந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R2. இது செகண்ட் சர்ஃபேஸ்ங்கிறதுனால R2ன்னு எழுதுறா. என் மெஷர்மெண்ட் போல்ல இருந்து இப்படி இருக்கு. லைட் ரே இப்படி வருது. லைட் ரே டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல என் மெஷர்மெண்ட் இருக்கு. லைட் ரே டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருந்தா நான் மைனஸ் போடலாம். அப்ப இந்த இடத்துல மைனஸ் R2, அதனால மைனஸ் R2 போட்டேன். அடுத்து என்ன, μ2 இருக்கிற இடத்துல μ1, μ1 இருக்கிற இடத்துல μ2 போடணும். ஏன்னா இப்ப நம்மளுக்கு லைட் செகண்ட் மீடியம்ல இருந்து ஃபர்ஸ்ட் மீடியத்துக்கு போகுது. செகண்ட் டு ஃபர்ஸ்ட். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த μ1 μ2 நொட்டேஷன் மாறிடும். நியாயமா நான் இந்த இடத்துல மாத்தி தான் எழுதணும். ஆனா நான் மாத்தி எழுதாம, ஏன்னா இங்கெல்லாம் மாத்திட்டான், அப்ப இங்கேயும் மாத்தி தான் எழுதி இருக்கணும். ஆனா மாத்தி எழுதாம நான் μ2 மைனஸ் μ1 அப்படியே எழுதியிருக்கேன். என்ன காரணம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை கழிச்சு எழுதுறப்ப பாசிட்டிவா இருக்கணும். இப்ப இதை கழிச்சு எழுதுறப்ப பாசிட்டிவ்னா இதை மாத்தி எழுதுனீங்கன்னா நெகட்டிவ் ஆயிரும். நெகட்டிவ் வரக்கூடாது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூல் படி பாசிட்டிவ் தான் வரணும். அதனால கழிச்சு எழுதுறப்ப நான் என்ன பண்ணும், பாசிட்டிவ் வரணும். அதனால இது பாசிட்டிவ் நான் ஃபீல் பண்ணா இப்படி எழுதுனாதான் பாசிட்டிவ் வரும். அதனால இதே ஸ்டைல்ல தான் எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுற. இது தியரிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். நியூமரிக்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பத்தி யோசிக்க தேவையில்ல. கழிக்கணுமா கூட்டணுமாங்கிறதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நியூமரிக்கை பொறுத்தவரையும் ஃபார்முலால என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டு ஆன்சர் எடுத்துக்கலாம். கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு நியூமரிக்கு வராது. தியரில இந்த ஒரு இடத்துல மட்டும் வரும். தியரிக்கும் நியூமரிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் டிஃபரன்ஸ் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் கான்செப்ட்ஸ்ல இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். இப்ப நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன், அப்பதான் தெளிவா இருக்கும். லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா ரெடி பண்ணும். பை கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிறேன். லென்ஸோட மீடியம் 2, அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2 எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ1 எழுதியிருக்கேன். இதான் லென்ஸ்னா இங்கிட்ட என்ன மீடியம் இருக்கோ மோஸ்ட் ப்ராபப்லி அதே மீடியம் தான் இந்த பக்கம் இருக்கும். அதனால இதையும் μ1 போட்டிருக்கேன். ஒரு ஆப்ஜெக்டை லொக்கேட் பண்ணி அதுக்கான இமேஜ் எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். டயக்ராம்ல பண்ணணும். அதை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலாவும் ரெடி பண்ணணும். ஃபார்முலா ரெடி பண்றதுக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக் சர்ஃபேஸ்னு கடைசியா டெரைவ் பண்ண டெரிவேஷன் ரிசல்ட்டை யூஸ் பண்ண போறோம். கடைசியா நான் இந்த சர்ஃபேஸுக்கு தான் இதை டெரைவ் பண்ணி எழுதியிருக்கேன். நான் இதை டெரைவ் பண்றப்ப ஆப்ஜெக்ட் இமேஜ் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு நிறைய ஆங்கிள்ஸ், நார்மல், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அது இதுன்னு பயங்கரமா போட்டிருப்பேன். நீங்க வேணா பாருங்களேன், நான் நேரா ஒரிஜினல் டெரிவேஷனோட டயக்ராம் காமிக்கிறேன். ஒரிஜினல் டெரிவேஷனோட டயக்ராம் பாருங்க, இவ்வளவு டெப்தா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இதான் ஒரிஜினல் டெரிவேஷனோட டயக்ராம். இவ்வளவு டீடைல்டாலாம் டயக்ராம் வரையாம இந்த ஃபார்முலா, இந்த டயக்ராமுக்கான மேஜர் பாயிண்ட்ஸ் அது மட்டும் இருக்கிற மாதிரி தான் நான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். லென்ஸ் வரப்ப பாருங்க என்னென்ன வரைஞ்சிருக்கேன். ஃபார்முலா எழுதிட்டேன், டயக்ராம் வரைஞ்சிட்டேன். ஃபார்முலால இருக்கிற VUR அது எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மீடியம் யாரு, செகண்ட் மீடியம் யாருன்னு ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். இப்ப லென்ஸ்குள்ள போறேன். லென்ஸ்ல 2 ஸ்பெரிக் சர்ஃபேஸ் இருக்கு. அதுல முதல் ஸ்பெரிக் சர்ஃபேஸ் ACB எடுக்கிறேன். லென்ஸ் வில் ஹாவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் μ2, அது மீடியம் 2, இது மீடியம் 1. ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு லைட் ரே இங்க போய் பட்டு ரிஃப்ராக்ட் ஆகி எனக்கு இமேஜா ஃபார்ம் பண்ணிருச்சு. இப்ப இதுக்கான ஈக்குவேஷன் எழுதணும். இந்த சர்ஃபேஸும் ஐடென்டிக்கலா இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷனை அப்படியே கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். பிகாஸ் தியரியில அதே சர்ஃபேஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் தேவையில்ல. ஆனா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், ஆருக்கு பதில் R1 போடுறேன். இமேஜ் டிஸ்டன்ஸை நான் என்ன பண்றேன்னா V டாஸ்னு மார்க் பண்ணிருக்கேன். அதனால விக்கு பதில் V டாஸ்னு போட்டேன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் வெற்றிகரமா முடிச்சாச்சு. இப்ப நான் செகண்ட் சர்ஃபேஸை உள்ள எடுத்துட்டு வரேன். செகண்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா கான்ட்ரடிக் சர்ஃபேஸா இருக்கு. நாம டெரைவ் பண்ண சர்ஃபேஸா இல்ல, வேற மாதிரி இருக்கு. நாம டெரைவ் பண்ணது கான்வெக்ஸுக்கு பண்ணோம், இது கான்கேவா இருக்கு.
அப்ப நாம என்ன பண்ணலாம்னா அதே ஈக்குவேஷனை திருப்பி பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. இதே ஈக்குவேஷனை பயன்படுத்திக்கலாம். ஈக்குவேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லை, இதே ஈக்குவேஷனை பயன்படுத்திக்கலாம். ஆனா கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை சின்சியரா ஃபாலோ பண்ணும். அதுக்கு முன்னாடி இமேஜ் எங்க இருக்கு, ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணும். சோ நான் செகண்ட் சர்ஃபேஸை வரைஞ்சிட்டேன். இஃப் தேர் இஸ் நோ செகண்ட் சர்ஃபேஸ், லைட் ரே இப்படிதான் டிராவல் ஆயிருக்கும். செகண்ட் சர்ஃபேஸ் வந்துட்டதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல இருந்து லைட் வேற ஒரு மீடியத்துக்கு போற மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் கிளாஸ்ல டிராவல் ஆன லைட் திருப்பி வேற ஒரு மீடியம், ப்ராபபிளி ஏர்ல டிராவல் ஆகுது. அப்ப லைட் அகைன் ரிஃப்ராக்ட் ஆகும். அப்ப இப்படியே நேரா டிராவல் ஆக வேண்டிய லைட் ரே ரிஃப்ராக்ட் ஆகி ஒரு மாதிரி டீவியேட் ஆகி டிராவல் ஆகுது. இந்த டீவியேட்டட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்ல எங்க மீட் பண்ணுதோ அங்க இமேஜ் கிடைச்சிடும். இமேஜுக்கும் போலுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வீணு போட்டேன். இதுல ஃபர்ஸ்ட் திங் லைட் செகண்ட் மீடியத்துல இருந்து ஃபர்ஸ்ட் மீடியத்துக்கு போகுது. அப்ப இதே ஈக்குவேஷனை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா மியூ2 இருக்கிற இடத்துல மியூ1 இருக்கிற இடத்துல மியூ2ன்னு போடணும். கீழே இருக்கிற வி யூ ஆர் இவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணா கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணியே ஆகணும். இது இமேஜ் டிஸ்டன்ஸ். இமேஜ் டிஸ்டன்ஸ்ங்கிறது போலுக்கும் இமேஜுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். அது எனக்கு வீணு வருது. என்னோட மெஷர்மெண்ட் போல்ல இருந்து இப்படி இருக்கு. ஒரிஜினல் லைட் ரேவும் இப்படிதான் வருது. அதனால நீங்க என்ன பண்ணணும் பாருங்க, இந்த ஃபார்முலாவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இமேஜ் டிஸ்டன்ஸ் வேணும், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வேணும், ரேடியஸ் வேணும். ஒன்னு ஒன்னா கால்குலேட் பண்ணி போடுங்க. ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் எனக்கு வீணு தான் வருது. லைட் ரேவுக்கு ஃபேவரா மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால பிளஸ் வி போட்டேன். அடுத்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வேணும். செகண்ட் ரிஃப்ராக்ஷன் மல்டி வந்துருச்சு. மல்டி வந்துருச்சுனாவே நீங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல கிடைச்ச இமேஜை தான் செகண்ட் கேஸ்ல ஆப்ஜெக்டா பார்க்கணும். நவ் இட் இஸ் ஆப்ஜெக்ட், டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட். அப்போ போலுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வி டேஷ். என்னோட மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு. ஒரிஜினல் லைட் ரேவும் அதே சைட்ல தான் வருது. அதனால இமேஜ் டிஸ்டன்ஸுக்கு பதில் வி டேஷ் போட்டேன். அடுத்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் போடணும். ரெண்டாவது சர்ஃபேஸ் இப்படி இருக்கு, அதை சர்க்கிளா மாத்தினா சர்க்கிள் இப்படி வரும், சென்டர் இப்படி வந்துடும். அப்போ போலுக்கும் சென்டருக்கும் நடுவுல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நாம இப்படி மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். லைட் ரேவுக்கு ஆப்போசிட்ல மெஷர் பண்றதுனால -R2ன்னு வரும். அடுத்து மியூ1க்கு பதில் மியூ2, மியூ2க்கு பதில் மியூ1 இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணோம். ஆனா நான் பண்ண போறது இல்ல. மியூ2 மைனஸ் மியூ1 அதே மாதிரியே எழுத போறேன். என்ன காரணம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கழிச்சு எழுதுறப்ப பாசிட்டிவா இருக்கணும். நீங்க மாத்தி எழுதுனா நெகட்டிவ் வந்துடும். பாசிட்டிவா இருக்கணுங்கிறதுனால நான் இப்படி எழுதியிருக்கேன். இதுவும் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்ல இருக்கிற ஒரு ரூல் தான். பட் இந்த ரூல் தியரிக்கு மட்டும்தான், நியூமரிக்கு இந்த ரூல் கிடையாது. இப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ண போறேன். ஜஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணா மியூ2 பை வி டேஷ், மியூ2 பை வி டேஷ் கேன்சல் ஆயிரும். மியூ1 பை வி மைனஸ் மியூ1 பை யூ இஸ் ஈக்குவல் டு மியூ2 மைனஸ் மியூ1 காமனா எடுத்துட்டோம்னா 1/R1 மைனஸ் 1/R2 வந்துடும். என்டையர் ஈக்குவேஷனையும் மியூ1 ஆல டிவைட் பண்றேன். அப்போ 1/v மைனஸ் 1/u இஸ் ஈக்குவல் டு மியூ2 பை மியூ1 மைனஸ் 1 இன்டூ 1/R1 மைனஸ் 1/R2 வந்துடும். நாம மிரர்லயே ஒரு ஜெனரல் கேஸ் ரெகக்னைஸ் பண்ணிட்டோம். ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டில வச்சா இமேஜ் போக்கஸ்ல கிடைக்கும். அது மிரர், ஸ்பெரிக் மிரர், லென்ஸ், ஸ்பெரிக் சர்ஃபேஸ் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள்னு அங்கேயே சொல்லிட்டேன். அப்போ ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டினா இமேஜ் உங்களுக்கு என்ன ஆகும்னா போக்கஸ்ல வரும். அதை அப்படியே இங்க ஃபில் பண்றேன். அப்போ 1/v பதில் எஃப்னு வந்துடும். 1/u பதில் இன்ஃபினிட்டி. ரைட் சைட் போர்ஷனை டிஸ்டர்ப் பண்ணல. எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0. அப்போ 1/f is equal to mu2 by mu1 minus 1 into 1/R1 minus 1/R2 வரும். இதுக்கு லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலான்னு பேரு. நம்ம ஆப்டிகல்ஸ்ல லென்ஸ் வாங்குறோம்ல, அவங்க ஃபோக்கல் லென்த் இல்ல பவர் செட் பண்றாங்களா, அது இந்த ஃபார்முலா வச்சு தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால இதுக்கு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலான்னு பேரு. இப்போ 1/f is equal to mu2 by mu1 minus 1 into 1/R1 minus 1/R2 வருது. இது அப்படியே இங்க பயன்படுத்தலாம். பயன்படுத்தினா 1/v minus 1/u is equal to 1/f. இதுக்கு பேர் லென்ஸ் ஃபார்முலா ஆர் லென்ஸ் ஈக்குவேஷன் சொல்லலாம். எது நாம டைட்டிலா போட்டோமோ அந்த டைட்டிலுக்கான ரிசல்ட்டை எடுத்தாச்சு. நாம பை கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா ரெடி பண்ணியிருக்கோம். தாராளமா இந்த ரெண்டு ஃபார்முலாவை மித்த லென்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கம் போல கிவன் டேட்டாவுக்கு சைன் கன்வென்ஷன் பண்ணணும். நியூமரிக்னா அப்டைன் பண்ண வேண்டிய டேட்டா ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன்ல வந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுப்பா. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டெரிவேஷன். நாளைக்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளத்திலேயோ இல்ல ஏதாவது ஒரு தியரி கொஸ்டின்லயோ இந்த இடத்துல மீடியம் மாத்திட்டாங்கன்னா எல்லாமே மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா அப்டேட் ஆகும். நான் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி உனக்கு பிடிஎஃபா ஷேர் பண்றேன், பாரு, பார்த்தா புரியும். இதே லாஜிக்ல டெரைவ் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நான் இதை முடிச்சுட்டேன்.
பட் இது மட்டும் பத்தாது. நம்ம பாயிண்ட் ஆப்ஜெக்ட பேஸா வச்சுக்கிட்டு தப்பிச்சிட்டோம். நியூமரிக்ல மோஸ்ட்லி ஹைட் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் வரும். அதனால நான் மேக்னிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேமையும் டெரைவ் பண்ண போறேன். மேக்னிபிகேஷனோட பேசிக் ஃபார்முலா ஹைட் ஆஃப் இமேஜ் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். நான் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்னு பிளேஸ் பண்ணிருக்கேன். இந்த சர்ஃபேஸ்னால ஒரு ஃபோக்கஸ் வரும், இந்த சர்ஃபேஸ்னாலே ஒரு ஃபோக்கஸ் வரும். யார வேணாலும் F1, யார வேணாலும் F2 அப்படின்னு போட்டுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போச்சுன்னா லென்ஸ்ல போய் 2 தடவை ரிஃப்ராக்ட் ஆகும். ஏர் டு லென்ஸ், லென்ஸ் டு ஏர்னு 2 தடவை மீடியம் ஆகுது. 2 தடவை உள்ள ரிஃப்ராக்ட் ஆகி ஃபோக்கஸ் வழியா லைட் ரே டிராவல் ஆகும். அந்த ரூலை ஃபாலோ பண்ணிருக்கேன். லென்ஸ்ல இமேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல் இது. ரூல் பத்தி லேட்டரா டீடைல்டா பேசுவோம். இப்போதைக்கு இது ஒன்றும் உனக்கு டஃப்பான ஒரு ரூலா ஃபீல் ஆகாது, அக்செப்டபிளா தான் இருக்கும். ஆல்சோ போல் வழியா டிராவல் ஆகுற லைட் ரே அன்டிவியேட்டடா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி 2வது ரூலையும் அப்ளை பண்ணிட்டேன். இந்த 2 ரிஃப்ராக்டட் ரேவும் இந்த இடத்துல மீட் பண்ணுது. மீட் பண்ற இடத்துல உங்களுக்கு இமேஜ் கிடைச்சிடும், which is I dash. மேக்னிபிகேஷன் எனக்கு வேணும். மேக்னிபிகேஷனோட ஃபார்முலா ஹைட் ஆஃப் இமேஜ் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். இமேஜ் ஹைட் h2, ஆப்ஜெக்ட் ஹைட் h1 போட்டிருக்கேன். இப்ப இந்த h2 by h1 ரேஷியோவை நான் இங்க இருக்கிற ட்ரையாங்கிள் இருந்து கண்டுபிடிக்கணும். அதனால இந்த ஆங்கிள் எக்ஸ்னு மார்க் பண்றேன். when this is as x, இதுவும் x தான். சோ அப்ப இதுவும் ஐடென்டிக்கல் ஆங்கிள். இந்த ட்ரையாங்கிள் இருந்து OP O', இந்த ட்ரையாங்கிள் இருந்து tan x கண்டுபிடிக்கிறேன். tan தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு OO', அட்ஜசன்ட் சைடு PO. அதை எழுதிட்டேன். அதே மாதிரி அடுத்து இந்த ட்ரையாங்கிள், இமேஜ் ட்ரையாங்கிள் PII', இந்த ட்ரையாங்கிள் இருந்து அகைன் tan x கண்டுபிடிக்கிறேன். tan தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு I', அட்ஜசன்ட் சைடு வந்து PI. இதுவும் tan x, இதுவும் tan x தான். அப்ப லெஃப்ட் சைடு ஈக்குவல். அப்ப ரைட் சைடையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்ப OO' by PO is equal to I' by PI ன்னு வந்துடும். From this I' by OO' கண்டுபிடிச்சா PI by PO ன்னு வருது. இப்ப நான் என்ன பண்ணணும்னா I''னா இமேஜ் ஹைட் h2ன்னு எழுதிக்கலாம். OO''னா ஆப்ஜெக்ட் ஹைட் h1 எழுதலாம். PIனா போலுக்கு இமேஜுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் Vன்னு எழுதலாம். POனா போலுக்கு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் Uன்னு எழுதலாம். இப்ப இவங்க எல்லாருக்கும் நான் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூல் அப்ளை பண்ணும். இமேஜ் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே மெஷர் ஆகுது, அதனால மைனஸ் போட்டுறணும். ஆப்ஜெக்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இருக்கு, அதனால பிளஸ். அப்ப h2ல மைனஸ், h1ல பிளஸ். போலுக்கும் இமேஜுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் V. என் மெஷர்மெண்ட் போல்ல இருந்து இப்படி இருக்கு, ஒரிஜினல் லைட் ரேவுக்கு ஃபேவராவே என் மெஷர்மெண்ட் இருக்கு, அதனால பிளஸ் V. போலுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் U. போல்ல இருந்து என் மெஷர்மெண்ட் இப்படி இருக்கு, ஒரிஜினல் லைட் ரே இப்படி வருது, அப்போ ஒரிஜினல் லைட் ரே டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல வரதுனால மைனஸ். இது எல்லாத்தையும் இங்க போடுறேன். அப்ப மைனஸ் h2 by h1 is equal to plus V by minus U. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா h2 by h1 is equal to V by U ன்னு வரும். h2 by h1 தான் மேக்னிபிகேஷன் M. அப்ப மேக்னிபிகேஷன் M is equal to V by U. அப்ப மொத்தம் 3 ஃபார்முலா. மேக்னிபிகேஷன் ஃபார்முலா 1, லென்ஸ் ஃபார்முலா 1, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா 1. இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நீ எந்த லென்ஸுக்கு வேணாலும் ப்ராப்ளத்துல பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துறதா இருந்தா கிவன் டேட்டா நம்பரா இருந்தாலும் சிம்பிளா இருந்தாலும் அவங்களுக்கு சைன் கன்வென்ஷன் நீ போட்டே ஆகணும். அப்டெயின் பண்ண வேண்டிய டேட்டா ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன்ல வரும். சைன் கன்வென்ஷனுக்குன்னு சில க்ளூஸ்லாம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா இன்னும் போக போக கொடுப்பேன். லென்ஸுக்கு, மிரருக்கு, எல்லாத்துக்குமே போக போக உனக்கு சைன் கன்வென்ஷனே ஒரு க்ளூ கொடுப்பேன். அநேகமா அடுத்த கிளாஸ்ல அந்த க்ளூஸ்லாம் நம்ம டீடைல்டா படிக்கலாம். முடிச்சாச்சுப்பா, ஓவர். இப்ப அடுத்து என்ன, டெரிவேஷன் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கிடையாது. லென்ஸ் வந்து நம்ம விசன் டவுனா இருந்தா நம்ம யூஸ் பண்ற ஒரு டிவைஸா இருக்கு. அப்ப இதுல போய் ஃபோக்கல் லென்த், லென்ஸ் ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்படின்னு கஸ்டமர்கிட்ட சொன்னா அது கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா அவங்களுக்கு ஃபீல் ஆகாது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த்தோட ரெசிப்ரோக்கலை பவர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க.
நம்ம மெக்கானிக்ஸ்ல எலக்ட்ரிசிட்டிலாம் பவர் படிச்சிருப்போம், ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்ன்ட்டு. அந்த டெஃபனிஷன் இங்க வராது. இங்க டெஃபனிஷன் ஆஃப் பவர்ங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த், யூனிட் மீட்டர் இன்வெர்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா டயாப்டர்னு சொல்லலாம். இதான் பவரோட ஃபார்முலா. ஆல்ரெடி 1/Fக்கு ஃபார்முலா ரெடி பண்ணிருக்கோம், அதை அப்படியே பவருக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதான் பவர் ஆஃப் லென்ஸ். பவர் ஆஃப் லென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃபோக்கல் லென்த் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்விங்ல ஓகேவான டேர்ம். ஆனா கஸ்டமருக்கு பவருங்கிற டேர்ம் தான் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஒரு கஸ்டமர் வந்து இப்போ ஒரு லென்ஸை வியர் பண்றாரு, அவர்கிட்ட போய் ஃபோக்கல் லென்த் 20 சென்டிமீட்டர், ஃபோக்கல் லென்த் 15 சென்டிமீட்டர், நீங்க கான்வெக்ஸ் யூஸ் பண்றீங்க அதனால பிளஸ், கான்கேவ் யூஸ் பண்றீங்க அதனால மைனஸ்னு சொன்னா அவங்களுக்கு ஈஸியா புரியாது. அவங்கள்ட்ட வந்து நம்மளுக்கு உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் ஐல பவர் இவ்வளவு இருக்கு, ரைட் ஐல பவர் இவ்வளவு இருக்குன்னு சொன்னா ஈஸியா புரிஞ்சு. பவருங்கிற வார்த்தை ஓரளவுக்கு எல்லாருக்குமே அடாப்டபிள் வேர்டா இருக்கிறதுனால பவருங்கிற ஒரு டேர்ம லென்ஸ்ல ரெடி பண்ணிருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த்ல ரெசிப்ரோக்கலா ஃபோக்கல் லென்த் தான் பவர். பவரை வச்சு லென்ஸோட ஆட்டிடியூட பத்தி பேசுறப்ப லென்ஸ் வியர் பண்றவங்களுக்கு லென்ஸ்னா என்னன்னு தெரியாது, அது என்ன பண்ண போகுதுன்னு புரியாது, நம்ம கண்ணுல என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனா பவர் எவ்வளவுன்னு கேட்டா பவர் மட்டும் சொல்ல தெரியும், +0.5 -0.5ன்னு சொல்ல தெரியும். பிளஸ்னா என்ன மைனஸ்னா என்னங்கிற அந்த கிளாரிட்டி கூட அவங்கள்ட்ட இருக்காது. பட் ஏதோ ஒரு வகையில பவர் வந்து அவங்களுக்கு ஈஸியா அந்த டேர்மை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனாலதான் அந்த டேர்ம் பவர் வந்து உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. இதான் இதான் பவருக்கான லாஜிக் ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இப்ப நான் நார்மலா ஒரு லென்ஸ் வியர் பண்றேன், 0.5 0.5ன்னு இருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு போய் செக் பண்றப்ப டாக்டர் பவர் ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு இன்னும் கண்ணு டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பவர் இங்க ரைஸ் ஆகுதுங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. பவர் ரைஸ் ஆகுதுன்னா நம்ம விஷன் இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. அப்ப லென்ஸை மாத்தணும். லென்ஸ் மாத்தினாதான் நம்மளோட விஷன் எபிலிட்டி வந்து கரெக்டா மாறும். சோ அந்த மாதிரி அர்த்தம். அப்ப பவர் ரைஸ் ஆகுதுங்கிறது இங்க வந்து ஒரு நம்மளை பொறுத்தவரையும் பவர் ரைஸ் ஆகுது, லென்ஸ் வியர் பண்ணிருக்கிறவங்களை பொறுத்தவரையும் பவர் ரைஸ் ஆகுதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அது இல்லாம இப்போ உனக்கு விஷன் சரியா இல்ல, நீ செக் பண்ணி ஒரு கிளாஸ் வியர் பண்ணிட்ட, கிளாஸ் வியர் பண்ணதுனாலே உனக்கு விஷன் சரியாயிடாது. உனக்கு விஷன் சரியில்லாம போனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். விட்டமின் டெபிஷியன்சியா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம நிறைய மொபைல் யூஸ் பண்ணது காரணமா இருக்கலாம், இல்ல நிறைய டிவி பார்த்தது காரணமா இருக்கலாம், இல்ல சில பேருக்கு ஐ ப்ரெஷர் இருக்கும், ஐ ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த மாதிரி காரணமா இருக்கலாம், ஒழுங்கா தூங்காம இருக்கிறது காரணமா இருக்கலாம், காலை சாப்பாடு எடுக்கலைன்னா பல பிரச்சனை வரும், அந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கலாம். அப்ப விஷன் டவுன் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் பண்றதுக்கு லென்ஸ் வேணும், இல்லைன்னா கண்ணு தெரியாது, அதனால லென்ஸ் போடணும். ஆனா லென்ஸ் போட்டதுனாலேயே கண்ணு உள்ளுக்குள்ள சரியாயிரும்னு சொல்ல முடியாது. நீ ஐய சரி பண்ணணும்னா நீ நல்லா ஃபுட் எடுத்துதான் சரி பண்ணணும், நல்லா தூங்கணும், கரெக்டா எந்திரிக்கணும், மொபைல்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் குறைச்சுக்கணும், அப்படிதான் சரி பண்ண முடியும். நீ ஸ்பெக்ஸ் வியர் பண்ணிட்டதுனாலயோ இல்ல கான்டாக்ட் லென்ஸ் போட்டதுனாலயோ உனக்கு வந்து விஷன் சரியாயிரும்னு சொல்ல முடியும். சோ நான்லாம் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தேன். அதோட என்னோட போட்டோஸ் எல்லாம் பார்த்தா ஸ்பெக்ஸ் எல்லாத்துலயும் போட்டிருப்பேன். ஆல்வேஸ் 24 ஹவர்ஸும் போட்டிருக்கிற மாதிரி தான், நைட்டு தூங்குறப்ப கலட்டுறப்ப மாதிரி தான், அப்படிதான் டாக்டர் சொல்லி கொடுத்தாரு. போக போக ஃபுட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த விஷன் கரெக்டா இருக்கிறதுக்கான ஃபுட்டா எடுத்துக்கிட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஸ்பெக்ஸை நான் என்ன பண்ணிட்டேன்னா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் போய் செக் பண்றப்ப வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு புரியல, எனக்கு சரியாயிடுச்சு அதனால நான் போடலன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீக்வெண்டா செக்அப் போகல. அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன்னா கிளாஸ் ரூம்ல கிளாஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் பின்னாடி நின்று பார்ப்பேன், போர்ட்ல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் தெளிவா தெரியுதான்ட்டு. தெளிவா தெரியுதுன்னா ஓகே, தெளிவா தெரியலன்னா திருப்பி ஃபுட் ஹேபிட்டா மாத்தணும். எந்த ஃபுட் வந்து விஷனை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டு திருப்பி விஷனை சரி பண்ணிக்குவேன். சரியாயிடுச்சாங்கிறத அகைன் போர்ட்ல போய் செக் பண்ணி பார்த்துக்குவேன். இது நான் ஃப்ரீக்வெண்டா பண்றது. ஸ்பெக்ஸ் ஒன்றும் அவசியம் கிடையாது, ஸ்பெக்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை, ஸ்பெக்ஸ் சொல்யூஷனும் கிடையாது. ஸ்பெக்ஸ் வந்து டெம்பரவரியா அந்த இஷ்யூவை தான் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்குதே தவிர கண்ணை சரி பண்ண போறது கிடையாது. ஸோ இதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஹியூமன் ஐன்னு ஒரு டைட்டில் இருந்தது பழைய இதுல, அது இருந்தா நம்ம அதை பத்தி படிக்கலாம். லாங் சைட்னா என்ன, ஷார்ட் சைட்னா என்னன்னு படிக்கலாம், லென்ஸ் எந்த மாதிரி போட்டா அது பேலன்ஸ் ஆகுது, ரெட்டினா என்ன பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் ஹியூமன் ஐ உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல, அதனால நம்ம அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப நம்ம பவர் பத்தி படிச்சாச்சு. சம்டைம்ஸ் லென்ஸ்லாம் கான்டாக்ட்ல இருந்தா பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதா இப்ப நம்ம அடுத்த டைட்டிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். தின் லென்ஸ் இன் கான்டாக்ட். நான் 2 லென்ஸ் எடுத்திருக்கேன், ரெண்டுமே கான்வெக்ஸ் தான். இப்ப நான் ஆல்ரெடி கான்வெக்ஸ் லென்ஸுக்கு தான் ஃபார்முலா ரெடி பண்ணியிருக்கேன். 1/v - 1/u = 1/f.
எப்ப அகைன் நான் தியரியில அதே மாதிரி லென்ஸ் யூஸ் பண்றேன்னா அப்ப அந்த ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். சைன் கன்வென்ஷன் தேவையில்லை. தியரியை பொறுத்தவரையும் நாம டெரைவ் பண்ண ஸ்ட்ரக்சரே ரிப்பீட் ஆச்சுன்னா சைன் கன்வென்ஷன் தேவையில்லை. இப்ப நான் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் லென்ஸ் உள்ள போய் 2 தடவை ரிஃப்ராக்ட் ஆகி ஃபைனல் இமேஜ் கிடைச்சிடும். அதை நான் ஐடாஸ்னு போட்டிருக்கேன். நாம ஏற்கனவே இங்க பாருங்களேன், லென்ஸ் படிக்கிறப்ப இந்த டயக்ராம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்னால வர இமேஜ், 2வது சர்ஃபேஸ்ல கிடைக்கிற ஃபைனல் இமேஜ்னு ஒரு லென்ஸுக்கே நம்ம 2 இமேஜ் போட்டிருப்போம். அது இனிமேல் தேவையில்லை. ஆப்ஜெக்ட் வச்சா ஃபைனலா எங்க இமேஜ் வரும் அதான் தேவை. இந்த முதல் சர்ஃபேஸ்ல வந்த இமேஜ் அந்த லாஜிக்ஸ்லாம் வச்சுதான் நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. அப்ப இனிமேல் திருப்பி திருப்பி அதே மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்தர் தியரிலையும் சரி, ப்ராப்ளத்திலையும் சரி, ஒரு லென்ஸ்னா ஒரு இமேஜ் தான் வரும், 2 இமேஜ்லாம் வராது. இது நம்ம புரிதலுக்காண்டி, ரிசல்ட் அப்டைன் பண்றதுக்காண்டி டீடைல்டா படிக்கிறோம். ஆஃப்டர் கெட்டிங் ரிசல்ட் நம்ம ரிசல்ட்டை யோசிச்சா போதும். இதே தானே இதுலயும் பண்ணோம். நான் உங்களுக்கு பாருங்களேன், டயக்ராம் வரைகிறப்ப பயங்கரமா வரைஞ்சிருப்பேன், ஆங்கிள்லாம் போட்டிருப்பேன், ரிஃப்ராக்ஷனோட கான்செப்ட் ஐஆர்லாம் உள்ள எடுத்துட்டு வந்திருப்பேன், நார்மல் வரைஞ்சிருப்பேன். ஆனா ஃபார்முலா டயக்ராம்னு சிம்பிளா மாத்திட்டேன். அதே மாதிரி இதுலயும் என்ன அப்படின்னா, இது டயக்ராம், ஆப்ஜெக்ட் இங்க வச்சா இமேஜ் இங்க வரும். ஃபார்முலா என்னன்னா 1/v - 1/u = 1/f. இதான் ஃபார்முலா. முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஆஃப்டர் கெட்டிங் ரிசல்ட் ஆப்ஜெக்ட வச்சா இமேஜ் கிடைக்கும். அந்த ஆப்ஜெக்ட் இமேஜ் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன, அந்த மாதிரி யோசிச்சா போதும். இப்ப நான் 2 லென்ஸ் கான்டாக்ட்ல வச்சிருக்கேன். தின் லென்ஸ் இன் கான்டாக்ட், 2 லென்ஸ் கான்டாக்ட்ல வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் 2 லென்ஸுமே எப்படி இருக்குன்னா கான்வெக்ஸா இருக்கு. விச் மீன்ஸ் நான் ஆல்ரெடி கான்வெக்ஸ் லென்ஸுக்கு தான் சம்திங் டீல் பண்ணியிருக்கேன். அதே லென்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நான் அதே ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சைன் கன்வென்ஷன் தேவையில்லை. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லென்ஸ் வரைஞ்சிட்டேன், ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்கு, இமேஜ் இங்க கிடைக்குது. போலுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் யூன்னு போடுறேன், போலுக்கும் இமேஜுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் விடாஸ்னு போடுறேன். இந்த மாதிரி லென்ஸுக்கு இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதியிருக்கேன். சைன் கன்வென்ஷன்லாம் எதுவும் பண்ணல. ஒரு சின்ன அப்டேட், விக்கு பதில் விடாஸ்னு சிம்பிள் மாத்திருக்கேன், எஃப்க்கு பதில் ஃபோக்கல் லென்த் F1 போட்டேன். இப்ப நான் 2வது லென்ஸை உள்ள எடுத்துட்டு வரேன். 2வது லென்ஸை உள்ள எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் லென்ஸ்ல இருந்து வெளியே வர லைட் 2வது லென்ஸுக்குள்ள போயிட்டு 2 தடவை ரிஃப்ராக்ட் ஆகி ஃபைனல் இமேஜை இந்த இடத்துல கொடுத்துரும். ஃபைனல் இமேஜுக்கும் போலுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை வீனு போடுறேன். 2வது லென்ஸும் கான்வெக்ஸ் லென்ஸ் தான், அதனால இதே ஃபார்முலாவை அப்படியே பயன்படுத்தலாம். அதனால எஃப்க்கு பதில் F2 போட்டேன். யூங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். எப்பயுமே மல்டி வர்றப்ப செகண்டுக்கு யார் இமேஜ்னா ஃபர்ஸ்ட்ல, செகண்டுக்கு யார் ஆப்ஜெக்ட்னா ஃபர்ஸ்ட்ல யார் இமேஜோ அவங்க தான் ஆப்ஜெக்ட். எப்ப மல்டி வந்தாலும் இதான் லாஜிக். அதனால ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் விடாஸ்னு போட்டேன், இமேஜ் டிஸ்டன்ஸ் வின்னு தான் இருக்கு, வீனே போட்டேன். இதான் லாஜிக். ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கும் இதே ஃபார்முலாவை அப்படியே எழுதியிருக்கேன், 2வது லென்ஸுக்கும் இதே ஃபார்முலாவை அப்படியே எழுதியிருக்கேன். மல்டி வர்றப்ப ஃபர்ஸ்ட்ல கிடைக்கிற இமேஜ் தான் 2வது ஆளுக்கு ஆப்ஜெக்ட். இது ஆல்வேஸ் மல்டில வர லாஜிக். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த லாஜிக் படி நொட்டேஷனை தான் மாத்திருக்கேனே தவிர சைன் கன்வென்ஷன்லாம் எதுவும் பண்ணல. ஏன்னா இந்த ஃபார்முலா இந்த லென்ஸுக்கு தான் நம்ம டெரைவ் பண்ணோம். அதே லென்ஸ் ரிப்பீட் ஆகுறதுனால, தியரியா இருக்கிறதுனால சைன் கன்வென்ஷன் தேவையில்ல. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 1/v - 1/v கேன்சல் ஆயிரும். அப்போ 1/v - 1/u = 1/f1 + 1/f2 வரும். 1/v - 1/u 1/f ஓவரால் ஃபோக்கல் லென்த்தா எழுதலாம். அப்போ 1/f = 1/f1 + 1/f2. 1/fங்கிறது பவர், 1/f1 பவர் ஆஃப் ஃபர்ஸ்ட் லென்ஸ், 1/f2 பவர் ஆஃப் செகண்ட் லென்ஸ்னு எழுதலாம். அப்ப நிறைய லென்ஸை கான்டாக்ட்ல வச்சிருந்தா பவர்ஸை ஆட் பண்ணா டோட்டல் பவர் கிடைச்சிரும். சில பேர் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்லாம் பாத்தீங்கன்னா பைஃபோக்கல் லென்ஸ் போட்டிருப்பாங்க. கான்வெக்ஸ் கான்கேவ் ரெண்டுமே இருக்கும், லாங் சைட் ஷார்ட் சைட் ரெண்டுமே இருக்கும். 2 லென்ஸையும் மெர்ஜ் பண்ணி எல்லாம் போட்டிருப்பாங்க. கீழே ஒரு மாதிரி இருக்கும், மேல ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அந்த லென்ஸோட ஓவரால் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். P = P1 + P2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சுப்பா. அப்ப லென்ஸ்ல என்னென்ன தியரி தேவைப்படுதோ அத்தனை தியரியும் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் திங் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா. 2வது மேக்னிபிகேஷனு. 3வது என்ன அப்படின்னா பவரு. 4வது தின் லென்ஸ் இன் கான்டாக்ட். எல்லாமே முடிச்சாச்சு. இதுல இந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, லென்ஸ் ஃபார்முலா டெரைவ் பண்ணோம்ல, அதுல இப்ப சப்போஸ் இதுதான் லென்ஸ்னா நாம எப்படி ஃபீல் பண்ணோம்னா இங்க டு ஏர், இங்க டு ஏர்னு ஃபீல் பண்ணோம். நாளைக்கு லென்ஸ் கிளாஸா இருந்து இந்த பக்கம் ஏர் இந்த பக்கம் வாட்டர்னு வந்துருச்சுன்னா
நான் உங்களுக்கு அந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி நீங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற தாட் வரும். இது எக்ஸாம்ல வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. நான் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன். நீங்க பாருங்க, உங்களுக்கே என்ன ஆகும்னா பார்த்தாவே நல்ல கிளாரிட்டி கிடைச்சிரும். ஆல்சோ இந்த டெரிவேஷனும் ஸ்ட்ராங்கா மாறும். இப்போ ஓரளவுக்கு நாம என்ன பண்ணியாச்சுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட ஒரு இடத்துல வச்சா எங்க இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அந்த டேட்டாவை அப்டைன் பண்றதுக்கான ஃபார்முலா ரெடி பண்ணிட்டோம். ஆப்ஜெக்டோட ஹைட், இமேஜோட ஹைட், அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்முலாவை ரெடி பண்ணிட்டோம். ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்குன்னு லென்ஸ்ல ஃபார்முலா இருக்கு. மிரர்ல செம ஈஸி, R/2ன்னு போட்டுடலாம். லென்ஸ்ல ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை ரெடி பண்ணியாச்சு. பவர்னா ரெசிப்ரோக்கலா ஃபோக்கல் லென்த்னு அதையும் முடிச்சிட்டோம். ஆல்சோ நிறைய லென்ஸ் கான்டாக்ட்ல இருந்தா பவர் ஆர் ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதையும் முடிச்சிட்டோம். எல்லாம் ஓகே, ஃபார்முலா வைஸ் எல்லாம் ஓகே. இப்ப ஒரு ஆப்ஜெக்டை இந்த இடத்துல வச்சா எங்க இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த டேபிள் மிரர்ல பண்ணோம்ல, அதே மாதிரி ஒரு டேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா லென்ஸ்லயும் பண்ணணும். அதுதான் இப்ப நம்மளோட பிளான். அதுக்கு நீங்க ரூல்ஸ் படிக்கணும். எப்படி மிரர்ல 4 ரூல் பார்த்தோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா, இப்ப மிரருக்கு ரூல் சொல்றேன். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைட் ரே போச்சுன்னா மிரர்ல பட்டு போக்கஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகும். போக்கஸ் வழியா ஒரு லைட் ரே போய் மிரர்ல பட்டுச்சுன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ரிஃப்ளெக்ட் ஆகும். சி வழியா போற லைட் ரே சி வழியாவே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். 4வது ரூல் வந்து அட் போல்ல பட்டுச்சுன்னா I is equal to Rங்கிற லாஜிக்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா லைட் ரே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது மிரருக்கான ரூல். இந்த ரூலை வச்சுதான் நம்ம கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரருக்குலாம் டேபிள் ரெடி பண்ணோம். அதே மாதிரி இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா லென்ஸுக்கும் டேபிள் ரெடி பண்ண போறோம். முதல்ல கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பண்ணிடலாம். அப்படி பண்ணா ரூல் வேணும். அந்த ரூலை தான் இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா டிரா பண்ணி காமிக்க போறேன். நான் டிரா பண்றப்ப ரெண்டுக்குமே பண்ணிடுறேன். கான்வெக்ஸுக்கும் பண்ணிடுறேன், கான்கேவுக்கும் பண்ணிடுறேன். ரூல்ஸ் டு ஃபார்ம் இமேஜ் இன் லென்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, ஒரு லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போச்சுன்னா இந்த கான்வெக்ஸ் வந்து கன்வர்ஜிங் லென்ஸ். அதனால ரிஃப்ராக்டட் ரே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆகும். அதே மாதிரி இதுல ஃபர்ஸ்ட் ரூல், ஒரு லைட் ரே பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா டிராவல் ஆச்சுன்னா ரிஃப்ராக்டட் ரே உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்படி போகும். இதோட டூப்ளிகேட் போட்டா ஃபோக்கஸ் வழியா எக்ஸ்டெண்ட் ஆகும். இது ரூல் நம்பர் 1. அடுத்து என்ன, ரூல் நம்பர் 2, ஒரு லைட் ரே ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆச்சுன்னா, இப்ப பாருங்களா ரூல் நம்பர் 2, ஒரு லைட் ரே ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆச்சுன்னா லென்ஸுக்கு அடுத்து ரிஃப்ராக்ட் ஆகுற ஃபோக்கஸ் வழியா போற லைட் ரே லென்ஸுக்கு அடுத்து என்ன ஆகும்னா வெளியே வரப்ப பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வரும். இங்க பாருங்க, ஒரு லைட் ரே ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆன மாதிரி இருக்கா, லென்ஸை விட்டு வெளியே வரப்ப பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வரும். இது ரூல் நம்பர் 2. அடுத்து ரூல் நம்பர் 3, போல் வழியா போற லைட் ரே டீவியேட் ஆகாம போகும். இதான் ரூல் நம்பர் 3. இதுல 1 and 3 இந்த 2 ரூலை வச்சு நாம என்ன பண்ணிடலாம்னா இமேஜ் ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த ரூல் மோஸ்ட்லி தேவைப்படாது. இது கான்வெக்ஸ் லென்ஸுக்கான டயக்ராம், இது கான்கேவ் லென்ஸுக்கான டயக்ராம். முதல்ல கான்வெக்ஸுக்கான டேபிளா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டேபிள் டிஸ்கஸ் பண்ணா ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப இன்னும் பெட்டரா இருக்கும். மிரர் லென்ஸ்னு சஃபிள்டா ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா கன்ஃபியூஸ் ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட் கான்வெக்ஸுக்கு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்களேன், இப்போ ஒரு லென்ஸ் எடுத்துக்கிட்டா 2 ஃபோக்கஸ் வரும். இது ஒரு F, இது C. பாருங்க, F2 C2ன்னு எழுதியிருப்பேன். இது F1 C1 எழுதியிருப்பேன். நான் C1 எழுதுனதை இந்த புக் ரைட்டர் 2F1 எழுதியிருக்காரு. நான் C2 எழுதுனதை 2F2 எழுதியிருக்காரு. எதை வேணாலும் 1, எதை வேணாலும் 2ன்னு எடுத்துக்கலாம். அது பியூரா நம்ம சாய்ஸ் தான். அதுல பெருசா நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஒரு ஆப்ஜெக்ட் ஏபியை நான் பியாண்ட் சி வச்சிருக்கேன். அப்ப ஆப்ஜெக்டோட பொசிஷன் இதான், பியாண்ட் சி. அண்ட் ஆல்சோ இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி வைக்கிறான். அதனால பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் சின்னு வருது. இல்ல சுருக்கமா பியாண்ட் சின்னு எழுதலாம். இப்ப ரூல் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைட் ரே போச்சுன்னா ரிஃப்ராக்டட் ரே ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆகும். போல் வழியா போற லைட் ரே ரிஃப்ராக்ட் ஆகாம அன்டிவியேட்டடா போகும். இது ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல இமேஜ் A டாஸ் B டாஸ் கிடைக்குது. இமேஜ் வந்து பிட்வீன் F and C கிடைச்சிருக்கு. பாருங்க, பிட்வீன் F and C நான் எழுதிட்டேன். பிரின்சிபல் ஆக்சிஸ் கீழே இமேஜ் கிடைச்சிருக்கு, அதனால இன்வெர்டர். ஆப்ஜெக்டோட இமேஜ் ஹைட் கொஞ்சம் சின்னதா இருக்கு, அதனால டிம்னிஸ்ட் ஆர் ஸ்மாலர். உண்மையான ரிஃப்ராக்டட் ரே மீட் பண்ணி இமேஜ் கிடைச்சிருக்கு, அதனால ரியல். சோ ஒரு கேஸ் முடிச்சாச்சு.
ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் கேஸ் கிடையாது, செகண்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் ஏ கேஸ் கடைசியா பார்ப்போம். இது பி. அடுத்து சி எடுக்கிறேன். இதுல ஆப்ஜெக்ட நான் சீலே வைக்கிறேன். அப்ப இமேஜ் எங்க வரும்? ரூல் அப்ளை பண்ணுங்க. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைட் ரே போச்சுன்னா ஃபோக்கஸ் வழியா ரிஃப்ராக்ட் ஆகும். போல் வழியா போற லைட் ரே டீவியேட் ஆகாம போகும். இந்த ரெண்டு லைட் ரேவும் மீட் பண்ற இடத்துல எனக்கு இமேஜ் கிடைக்குது. இமேஜும் சீலே கிடைக்குது. அப்ப ஆப்ஜெக்ட நீங்க சீல வச்சா இமேஜும் சீலே வருது. உண்மையான ரிஃப்ராக்டட் ரே மீட் பண்ணி இமேஜ் கிடைச்சிருக்கு, அதனால ரியல். சீல கிடைக்கிற இமேஜ் எப்பயுமே சேம் சைஸ்ல இருக்கும், தலைகீழா இருக்கு. பிரின்சிபல் ஆக்சிஸ் கீழே இருக்கிறதுனால இன்வெர்டர். சோ முடிச்சாச்சு. அடுத்து பிட்வீன் சி அண்ட் எஃப் வைக்க போறேன். பாருங்க, சிக்கும் எஃப்க்கும் நடுவுல ஆப்ஜெக்ட் வச்சுட்டேன். ரூல் நம்பர் 1, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போற லைட் ரே ஃபோக்கஸ் வழியா ரிஃப்ராக்ட் ஆகும். ரூல் நம்பர் 2, போல் வழியா போற லைட் ரே அன்டிவியேட்டடா போகும். இந்த ரிஃப்ராக்டட் ரே மீட் பண்ற இடத்துல எனக்கு இமேஜ் கிடைச்சிருச்சு. இமேஜ் ஏ டாஷ் பி டாஷ். இமேஜ் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால என்லார்ஜ். அது இல்லாம உங்களுக்கு தலைகீழா இருக்கு இமேஜ், பிரின்சிபல் ஆக்சிஸ் கீழே இருக்கு, இன்வெர்டட். உண்மையான ரிஃப்ராக்டட் ரே கிடைச்சது, மீட் பண்ணி கிடைச்சதுனால ரியல். சோ இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த கேஸ் எடுக்கிறான். இதுல ஆப்ஜெக்ட நான் ஃபோக்கஸ்ல வைக்கிறேன். ஆப்ஜெக்ட ஃபோக்கஸ்ல வச்சா எனக்கு இமேஜ் எங்க கிடைக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போற லைட் ரே ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆகுது. போல் வழியா போற லைட் ரே அன்டிவியேட்டடா போகுது. அதனால இந்த ரெண்டு லைட் ரேவும் இங்கேயும் மீட் பண்ணாது, பேக் சைட்லயும் மீட் பண்ணாது. So when object at focus, image is at infinity. Image at infinity இதெல்லாம் எழுதவே தேவையில்லை. நேச்சர் ஆஃப் இமேஜை பத்தி எதுவுமே எழுத தேவையில்லை. இதேதான் நான் உங்களுக்கு மிரர்லையும் சொன்னேன். ஸோ அடுத்த கேஸ் போறோம். ஆப்ஜெக்ட் பிட்வீன் எஃப் அண்ட் பி. பாருங்க, எஃப்க்கும் பிக்கும் நடுவில் ஆப்ஜெக்ட் வச்சுட்டேன். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா போற லைட் ரே ஃபோக்கஸ் வழியா ரிஃப்ராக்ட் ஆகும். போல் வழியா போற லைட் ரே அன்டிவியேட்டடா போகும். இது ரெண்டும் டைவர்ஜ் ஆகுது, அதனால இதோட டூப்ளிகேட் போட்டா இமேஜ் கிடைச்சிரும். டூப்ளிகேட் மீட் பண்ணி இமேஜ் கிடைச்சதுனால வெர்ச்சுவல். ஆப்ஜெக்ட் ஹைட்டோட இமேஜ் ஹைட் பெருசா இருக்கு, அதனால லார்ஜர். ஆப்ஜெக்ட் எந்த சைட்ல இருக்கோ அதே சைட்ல இமேஜ் இருக்கு, அதனால என்லார்ஜ். சாரி, எரக்ட்னு எழுதுனா. ஆப்ஜெக்ட் வந்து மிரர் இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் இருக்கிற சைட்லயே வரும், அதுதான் இமேஜோட பொசிஷன் எழுதியிருக்கான். இது ஒரு முக்கியமான கேஸ். மைக்ரோஸ்கோப் படிக்கிறப்ப இந்த கேஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்னா யூஸ் ஆகும். அப்ப நான் இந்த கேஸை உங்களுக்கு திருப்பி ரீடிஸ்கஸ் பண்ணுவேன். ஆக்சுவலா இப்ப நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற டேபிள் புக்ல கிடையாது, நான் தான் நோட்ஸ்ல அடிஷனலா சேர்த்துக்கிட்டேன். BCDEFன்னு 5 கேஸ் முடிச்சாச்சு. ஏ கேஸ் முடிக்கல. ஏ கேஸ் இப்ப எடுத்துட்டு வரேன். ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்டில வைக்கிறேன். அப்ப இமேஜ் ஃபோக்கஸ்ல கிடைக்கும், ஒரு டாட் மாதிரி இமேஜ் வரும். ஏ கேஸ் ஒரு டம்மி கேஸ் தான். நம்ம மிரர் படிக்கிறப்பே ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்டை இன்ஃபினிட்ல வச்சா இமேஜ் ஃபோக்கஸ்ல வரும், ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ்ல வச்சா இமேஜ் இன்ஃபினிட்ல வரும். இப்ப நாம டிஸ்கஸ் பண்ண இந்த 6 கேஸும் கான்வெக்ஸ் லென்ஸோடது. இந்த 6 கேஸோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, கான்கேவ் மிரர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பார்த்த மாதிரியே இருக்கும். கான்கேவ் மிரரோட டேபிளும் கான்வெக்ஸ் லென்ஸோட டேபிளும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒத்து போகும். அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரரோட டேபிளும் கான்கேவ் லென்ஸோட டேபிளும் உங்களுக்கு என்ன ஆகும்னா மேப் ஆகும். ஸோ அதனால அந்த ரெண்டாவது கைண்ட் ஆஃப் டேபிள், அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ். இப்ப நம்ம பார்த்தது கான்வெக்ஸ் லென்ஸ், அடுத்து பார்க்க போறது கான்கேவ் லென்ஸ். இந்த கான்கேவ் லென்ஸுக்கு வந்து 2 கேஸ் வரும். இதை நான் உனக்கு நடத்தணும்னு அவசியம் இல்லை, நீ சும்மா பார்த்துக்கிட்டா போதும். கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் மிரர் டேலி ஆகும், கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் மிரர் டேலி ஆகும். அப்படியே ரிவர்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா டேலி ஆகும். இந்த டேபிள் ஒரு சப்போர்ட் தான்ப்பா. என்ன சப்போர்ட்? இப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல கார்டீசியன் சைன் கன்வென்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ப்ராப்ளம் பார்ப்போம். இப்ப சைன் கன்வென்ஷன் மிரருக்கு, சைன் கன்வென்ஷன் லென்ஸுக்கு டிஸ்கஸ் பண்றப்ப பிளஸ் மைனஸ் எப்போ வரும் அப்படின்ட்டு ஒரு பெட்டர் கன்க்ளூஷன் எடுக்கிறதுக்கு இந்த டேபிள், மிரர் டேபிள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கும். அது இல்லாம நம்ம ஸ்கிரீன் ஷேருங்கிற மெத்தட்ல தான் நான் உங்களுக்கு டீச் பண்றேன். அதனால பாஸ்ட் எது வேணாலும் நம்ம போய் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீ எல்லா தியரியும் என்ன பண்ணிடு, ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோ.
நான் தியரி லாஜிக்லயே ப்ராப்ளம் கேட்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உனக்கு ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன். இல்லைன்னா அடுத்த கிளாஸ் முடியறதுக்குள்ள அதையும் நாம என்ன பண்ணிடலாம்னா டிஸ்கஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான்ப்பா, நான் முடிச்சிட்டேன். இந்த டேபிள் போர்ஷன் நான் கொஞ்சம் வேகமா சொல்லியிருக்கேன். பிகாஸ் அது மேண்டேட்ரி கிடையாது. மேண்டேட்ரினா நம்ம எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். சைன் கன்வென்ஷன்ல டவுட் வந்துச்சுன்னா எடுத்து பார்த்துக்கலாம். மற்றபடி எல்லாம் முடிச்சிட்டேன். இப்ப நான் அகைன் பிளான் சொல்லிடுறேன். யூவிஎஃப் இந்த சிம்பிள்ல எந்த சிம்பிள் வருதோ அந்த ஃபார்முலாவை மிரருக்கோ லென்ஸுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு ரிஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக் சர்ஃபேஸ்ல வர ஃபார்முலாவையோ நீ நியூமரிக்ல யூஸ் பண்ணா கிவன் டேட்டாவுக்கு சைன் கன்வென்ஷன் போடணும். டேட்டா வந்து உனக்கு சிம்பிளாவும் இருக்கலாம், நம்பராகவும் இருக்கலாம். எப்பயுமே போல்ல இருந்தா மெஷர்மெண்ட் பண்ணணும். போல்ல இருந்து லைட் ரே ஃபேவர் மெஷர்மெண்ட்னா பிளஸ், அன்ஃபேவர் மெஷர்மெண்ட்னா மைனஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு மேல இருந்தா பிளஸ், பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு கீழே இருந்தா மைனஸ். இதான் சைன் கன்வென்ஷனோட பேசிக் ரூல். சிங்கிள் மிரருக்கு சைன் கன்வென்ஷன் எப்படி இருக்கும், சிங்கிள் லென்ஸுக்கு சைன் கன்வென்ஷன் எப்படி இருக்கணும், ஒரு கன்க்ளூஷன் எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். R1 பிளஸ் வருமா மைனஸ் வருமா, R2 பிளஸ் வருமா மைனஸ் வருமா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். அதனால சைன் கன்வென்ஷன் ரிகார்டிங் ஒரு பெரிய டிஸ்கஷன் ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நாளைக்கு கிளாஸ்ல நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் கம்ஃபோர்ட்னா அடுத்த கிளாஸ் இன்னும் கம்ஃபோர்ட்டா மாறும். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா லாக் அவுட் ஆயிக்கலாம். ரிமைனிங் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. போர்டு எக்ஸாம் அப்பியர் ஆகுறவங்க எழுதிப்பாங்க. நீட் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட் இந்த பேட்ச்ல இருப்பீங்க. அவங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கிளான்ஸ் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. ஃபார்முலாலாம் தனியா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சைன் கன்வென்ஷனோட அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க லாக் அவுட் ஆகிக்கலாம். தேங்க்யூ.